இந்த 4 days என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். 2021 பார்ப்போம். 21 24 வரைக்கும் டிஎன்பிசியில் என்னென்ன எக்ஸாம்ஸ் நடந்துச்சோ அந்த குறிப்பிட்ட டாப்பிக்கான இன்னைக்கு நியூ டாபிக் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 5ல் இருக்கு. யூனிட் 5ல் ஒரே சாப்டராக கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, எக்கனாமிக்ஸு ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னு. ஸோ யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் அப்படின்னா 15 கொஸ்டின். இந்த 20 கொஸ்டின்ஸ் கூட வரும். ஏன்னா அதில் ப்ளூ பிரிண்ட் படி நம்ம கேட்கறது மேபி 20 கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம், இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ். எங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்துட்டு ஆல்ரெடி புரிஞ்சிருச்சு? எத்தனை பேருக்கு ஆல்ரெடி டாபிக் புரிஞ்சிருக்கு? ஸோ ஏன்னா நம்ம வந்து இது பேஸ் பண்ணி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு டாப்பிக்கை எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னென்ன டாபிக்ஸ் முடிஞ்சிருக்கேன், டாபிக்ஸை வந்து நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணல. இப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோடைய சமீபத்திய ரிப்போர்ட்ஸ் ஏதாவது வந்திருக்கா? ஏன்னா நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோடைய ரிப்போர்ட்ஸை ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த பிரைம் அத்தாரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக். ஸோ மாதிரியான ஒரு டீட்டெயில்ஸை நம்ம எதிர்பார்க்கணும். ஆல்ரெடி எல்லாருக்கும் முடிஞ்சிருச்சா? யூனிட் 9ல் எல்லா டாபிக்ஸ் முடிஞ்சிருச்சா? ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணாதான் என்ன டாபிக் சொல்லிட்டே இருக்கு. என்னென்ன டாபிக்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு யூனிட் 9ல் பொறுத்த வரைக்கும்? எல்லாமே ஓல்டு நியூ ஸ்டூடெண்ட்ஸாக நிறைய பேர் இருக்கீங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா எனக்கு தெரியல. சொல்லுங்கம்மா. சண்பராஜ். இங்க பாத்திரமா போயிட்டு இருக்கீங்க. குட் ஈவினிங். ரொம்ப நாள் ஆச்சு. சரி, என்ன டாபிக் முடிஞ்சிருக்கு? ஆமாம்மா, யூனிட் 9. அதுக்கப்புறம் யார் எடுத்தாங்க? ஒரு நிமிஷம். யூனிட் 9 வந்துட்டு நான் எடுத்ததுக்கு அப்புறம் எடுக்கலையா? நான் எடுத்து ரொம்ப நாள் இருக்குமே. அதான் கேட்குறேன். இல்ல, நான் என்னன்னா அதுக்கப்புறம் யாராவது எடுத்தாங்களா அப்படின்னு எனக்கு அதனால தான் கேட்குறேன். ஏன்னா நான் என்ன கடைசியா முடிச்சேன். அதுக்கப்புறம் யாராவது எடுத்திருந்தாங்கன்னா நான் அதை பேஸ் பண்ணி ரிவிஷன் கிளாஸ் போட்டுக்கலாம். லைன்ல இருக்கு. ஒரு நிமிஷம். விசிபிள் ஆகுதா?
ஸோ இதுலேருந்து தான் நமக்கு சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. எங்கே இருந்துன்னா இங்கே ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது. இன் தமிழ்நாடு கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் த கண்ட்ரி, social reform movement in socio-economic development, political party, welfare schemes for the various section people, rationally begin the reservation policy, access to social resources, economic trends in Tamil Nadu, role and impact of social welfare schemes. கடைசியாக வந்து எங்கே முடியுதுன்னா ஸோ சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் போய் முடியும். சரிங்களா? ஸோ இதில் நம்ம மெயினாக என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்னா HDI பார்த்துருப்போம், பொலிட்டிக்கல் பார்ட்டி பார்த்துருப்போம், அண்ட் தென் ரிசர்வேஷன் பார்த்துருப்போம், எஜுகேஷன் சிஸ்டம் இன் தமிழ்நாடு இது பார்த்துருப்போம், ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு பார்த்துருப்போம். கரெக்டாக இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா இதுக்கப்புறம் மறுபடியும் எதுவும் செஷன்ஸ் போச்சா அப்படின்னு கேட்குறேன். ஜிஎஸ்கான செஷன்ஸ் போல. ஓகே, நம்ம டைரக்டாக டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ என்ன பண்ண போகிறேன்னு நான் சொல்லிடுறேன் போவே. ஸோ இந்த டாபிக்ஸ்க்கான மெயின் ரோல் என்ன அப்படின்னா ஒரு 4 days நமக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் என்னைக்கு உங்களுக்கு 10th அன்னைக்கு. ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே, 17 அன்னைக்கு. ஓகே, ஸோ அந்த ஒரு 4 days மட்டும் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான ஒரு ரிவிஷன் செஷன் தான் நம்ம கொண்டு போக போகிறோம். ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி எத்தனை பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னு தெரியல. ஸோ நாளையிலேருந்து நான் என்னென்ன டாபிக்ஸ் சொல்கிறேனோ அந்த டாபிக்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடணும். ஒரு இங்கே என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணணும். ஒரு டிஸ்கஷன் செஷனாக நம்மளை கொண்டு போக போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் நானும் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், சைட்வே உங்களுக்கு டீச் பண்ணிட்டே வருவேன். ஓகேவா? புரியுத ப்ரோக்ராம் என்னென்னு? ஸோ 4 days பிளானிங். 4 daysல ஒரு நாளைக்கும் நம்ம ஒரு டாபிக்ஸை பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஸ்பெஷல் ஸ்கீம்ஸை தனியாக பார்த்துருவோம். ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத தனியாகவே நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? என்னன்னு புரியுதா? ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, ஓகே. ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது நான் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவேன், அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, இதில் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். சரிங்களா? ரைட். which one of the following is the parameter of human development index அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆன்சர்ஸே கொடுத்துருக்காங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். ஓகே, ஸோ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா HDI அப்படின்றது என்ன? வாட் இஸ் HDI? இன்டெக்ஸ். ஏன் எந்த ரீசனுக்காக இந்த HDI வந்து நம்ம ஒவ்வொரு இயர்ஸும் நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணுறோம்? வெரி குட். அமர்த்தியா சென் அண்ட் மெஹபூப் உல் ஹக். சரி, இப்போ இதுதான் வந்து ஒரு குளோபல் லெவலில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிசைன் பண்ண ஒரு இன்டெக்ஸா? இதுக்கு முன்னாடி வேறு எதுவும் இருந்துச்சா? அது வந்து ஹாப்பினஸ் இன்டெக்ஸ், அது வேற. இப்போ HDI வந்து ஒரு பெரிய விமர்சனத்துக்கு அப்புறம் உருவாக்கப்பட்டது தான் விஷயம் HDI. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா PQLI அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டெக்ஸ் இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா? ஸோ 1970 மோரிஸ் டி மோரிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், மோரிஸ் டி மோரிஸ் 1970. ஸோ இவர் கண்டுபிடிக்கப்பட்ட இன்டெக்ஸ் தான் ஃபெயிலியர்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1990களில் HDI அப்படின்றதும் டிசைன் பண்ணாங்க. சரி, HDI உடைய மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ஒரு நாட்டினுடைய உண்மையான பொருளாதாரத்தை கணக்கீடு பண்ணணும். ட்ரூ எக்கனாமி ஆஃப் தி கண்ட்ரி, நாட்டுடைய உண்மையான பொருளாதாரங்களை நம்ம கணக்கீடு பண்ணணும். இதுதான் இதனுடைய முக்கிய நோக்கமே. நம்ம நாட்டோடைய உண்மையான பொருளாதாரம் அப்படின்றது எதை வச்செல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இன்டெக்ஸ் இருக்கிறாங்க. ஸோ மச் ஆஃப் இன்டெக்ஸஸ் வருது யாருக்கு? ஐக்கிய நாடுகளுக்கு. பட் அவ்வளோ இன்டெக்ஸஸை நம்ம வந்து மெஷர் பண்ணுறதை தாண்டி எந்த ஒரு இன்டெக்ஸுமே கண்டிப்பாக என்ன வரணும், ஒரு எரர் வரும். ஸோ அந்த எந்த இன்டெக்ஸ், அதாவது ஒரு 10 இன்டெக்ஸை ஒரு 3 இன்டெக்ஸில் வச்சு நம்ம அசம்ஷன் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா HDIயில் ஒரு 3 இன்டெக்ஸ் வெளியிடுறாங்க இந்த 2 பேரும். ஒன்று லைஃப் எக்ஸ்பெக்டன்சி,
வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் அப்படின்னு சொல்லி ஒன்று வெளியிடுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ரேட் அப்படின்னு சொல்லி வெளியிடுறாங்க. கல்வி அறிவு விகிதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் தெரியும். இதில் நம்ம ஜிடிபியில் எதை எடுத்துக்கணும் அப்படின்னா பெர் கேபிட்டா இன்கம், பிசிஐ நம்ம எடுத்துக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் வாழ்நாள் எதிர்பார்ப்புனா சரியா ஒரு பகுதியில் நான் எத்தனை வருஷங்கள வாழ முடியும், என்ன சார் வாழ முடியுன்றது ஒரு பகுதியில் எல்லாருமே பிறக்க முடியும். ஆனால் அவங்களுடைய இறப்பை காலதாமதம் படுத்துறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். இப்போ எக்ஸாம்பிள், சாலை விபத்து நடக்குது. அந்த சாலை விபத்தை நம்ம தடுக்க முடியுமா? கண்டிப்பாக தடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் என்ன முக்கியம்னா, ஒரு ஆக்சிடென்ட்ல ரோடு வரைக்கும் மேஜர் ரோல் பிளே பண்ணுதுன்றது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஒரு நாட்டுடைய ரோடோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லைன்னா அந்த நாட்டில் ஆக்சிடென்ட் கேஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது ஒரு ரிப்போர்ட். இப்போ நல்ல ரோடு இருந்தால் என்ன ஆகும், அந்த எமர்ஜென்சியான வெஹிக்கிள் என்ன ஆகும், டக்குன்னு ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப எதுவாக இருக்கும். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், இது மேஜர் தாண்டி இதோட விஷயம் என்னன்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி. ஸோ என்ன மாதிரி டெக்னாலஜி ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு கேசஸ் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஹவர்ஸ் மெடிக்கல் வேர்ல்டில் சொல்லுவாங்க இல்லையா, தங்க நேரம் அப்படின்னு சொல்லி. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம், காப்பாற்றிருக்கலாம் அப்படின்ற பல காரணங்கள் அடிப்படையில் இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி முக்கியமாக செயல்படுது. அப்போ எந்த நாட்டில் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வேற என்ன பண்ண முடியும், ஊட்டச்சத்துக்கள் எப்படி கொடுக்குறாங்க அந்த பகுதியில். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா உடல் சார்ந்த குறைபாடு, எலும்பு சார்ந்த குறைபாடுகள், இது மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் அந்த கவர்மெண்ட்டு என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் அலோகேட் பண்ணி அதை அவங்க பில்ட் பண்ணுறாங்க, அதையும் நம்ம இதில் கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா எஜுகேஷன் ரேட்டு, அந்த பகுதியினுடைய கல்வி அறிவு எப்படி இருக்குது ரொம்ப முக்கியமானது. கல்வி அறிவுன்னா இப்போ நம்ம கல்வி அறிவை 3ஆக பிரிக்கலாம். ஒன்று பிரைமரி எஜுகேஷனாக பிரிக்கலாம், ஆரம்ப நிலை கல்வி பிரிக்கலாம். என்ன ஒன்று மிடில் ஸ்கூலில் பிரிச்சிடலாம், நடுநிலை பள்ளியை பிரிக்கலாம். என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா ஹைஸ்கூல், உயர்நிலை பள்ளியை பிரிக்கலாம். ஸோ 3 கேட்டகரிஸ் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த ஸ்கூல்ஸை லெவல்ஸாக நம்ம பிரிக்க முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதை வச்சுமே அந்த நாட்டில் எப்படி ஹையர் எஜுகேஷன் ரேட் இருக்கு. கூடுதலாக ஜிடிபி அப்படின்றது ஒரு நாட்டுடைய எக்கனாமிக்கல் லெவலை கண்டுபிடிக்கிறது. இப்போ எக்கனாமிக்கல் லெவல் அப்படின்றது என்னன்னா, ஒரு நாடு எவ்வளோ ட்ரேட் பண்ணுறாங்க, அந்த நாட்டில் எவ்வளோ பொருள் உற்பத்தி ஆகுது, ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ சேவைகள் நடக்குது, எதை ஐடென்டிஃபை பண்ணுறது என்னது, ஜிடிபி. ஸோ இந்த 3 இன்டெக்ஸை வச்சு ஒரு நாட்டுடைய உண்மையான பொருளாதாரங்களை கணக்கீடு பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் நம்மளால என்ன பண்ண முடியாது, உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஸோ பின்னாடி என்ன பண்ணுறாங்க, HDIக்கு எதிராகவே 4 இன்டெக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு பிற்காலத்தில். அதுக்கப்புறம் அந்த இன்டெக்ஸ் யாரும் அக்செப்ட் பண்ணல. ஸோ தற்போது உலக நாடுகள் முழுவதும் ஒரு நாட்டினுடைய உண்மையான பொருளாதார மதிப்பை கணக்கிட்டு வெளியிடுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ரிப்போர்ட் தான் என்னது, HDI, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட். சரி, இதோட ரேஞ்ச் என்னன்னு சொல்ல முடியுமா? இப்போ இதுக்கு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ரேஞ்ச் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். 0 to 1. வெரி குட். இப்போ 0வா இருந்தால் என்ன பெர்ஃபார்மன்ஸ், 1ஆ இருந்தால் என்ன பெர்ஃபார்மன்ஸ்? புரியலம்மா. 0னா ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், 1னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, வெரி குட். சரி, அவ்வளோதான். இது HDIயோடைய ஒரு பேசிக் ரிப்போர்ட். எனக்கு நீங்கள் நாளைக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டு வரணும் அப்படின்னா, 2024 டாப்ல இருக்குது யார்? எப்பவுமே யாருக்குமே டாப்ல இருப்பாங்க பார்த்தீங்கன்னா டென்மார்க் டாப்ல இருப்பாங்க. அதை நான் சொல்லிடுறேன் பேசிக்கா ஐடென்டிஃபிகேஷன். டென்மார்க் டாப்ல இருப்பாங்க, ஃபின்லாந்து டாப்ல இருப்பாங்க, அயர்லாந்து டாப்ல இருப்பாங்க. சரிங்களா? சில சமயம் ஆஸ்திரியா டாப்ல இருப்பாங்க, ஐஸ்லாந்து டாப்ல இருப்பாங்க. இதெல்லாம் டாப் மோஸ்ட் கண்ட்ரிஸ் இன் தி HDI. இந்த கண்ட்ரியை தாண்டி எனக்கு தெரிஞ்சு வேறு யாருமே முக்கியம் வருது. இன்னொரு பக்கம் நார்வே, அவங்களும் டாப்ல வருவாங்க. 6 கண்ட்ரிஸ் தான் எப்போதுமே HDI டாப் கண்ட்ரிஸ். ஸோ எனக்கு 2024 ரிப்போர்ட் படி HDIயில் டாப் கண்ட்ரிஸ் என்னென்ன இருக்காங்கன்னு நாளைக்கு எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லணும். புரியலாமா?
ஓகே, நான் சொல்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு நாளைக்கு ரொம்ப சர்ச் பண்ணிட்டு எழுதிடுவாங்க. ஓகே, அடுத்தது ரொம்ப முக்கியமானது. 2011 இது நம்ம வந்து ஏன்னா 2011 தான் கடைசியாக நம்ம சென்சஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சென்சஸ் எடுக்கல. 2026க்குள்ள அந்த பணி முடிஞ்சிடும் அப்படின்றத சொல்றாங்க. அதிகபட்சமா பணி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2027க்குள்ள முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஏன்னா நம்ம மே மாசமே நம்ம தொடங்கிட்டோம் அதுக்கான ரிப்போர்ட்ஸ் 2021க்கான ரிப்போர்ட்ஸ். தற்போது எது வரைக்கும் இந்த இப்போ நம்ம எம்பியில வந்து 543 சீட்டு பிளஸ் 2 ஆங்கிலோ இண்டியன், எம்எல்ஏயோட சீட்டு தமிழ்நாட்டில் 234. இந்த நம்பர்ஸ் வந்து எந்த வருஷத்தோட சென்சஸ் தெரியுமா? என்னமா 71 அப்படி 72 எப்படி சென்சஸ் வரும்? ஒரு 10 வருஷம் தானே. 1971 தான் நடந்திருக்கும். சரி, இந்த சென்சஸை எது வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்க சொல்லியிருப்பாங்க தெரியுமா? ஒரு ஆக்ட் கூட அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. 2026னா ஆல்மோஸ்ட் இப்போ அடுத்த மேல முடிஞ்சிடும் இல்லையா? சரி, மேல முடியுது அப்படின்னா 27ல இவங்க கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும்? ஃபாலோ பண்ணி ஆகணும். அடுத்த எம்பி எலெக்ஷன் எப்போ? அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் நெக்ஸ்ட் 2029. அப்போ 2029ல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சென்சஸ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2021 சென்சஸ் தான் இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரி, இந்த 1971 சென்சஸ் 2026 வரைக்கும் தான் ஃபாலோ பண்ணணும்னு எப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா? அமெண்ட்மெண்ட் இயர் 2002. 2002ல அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன நம்பர் புரியல. அமெண்ட்மெண்ட் 79 நினைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்லை எனக்கு. 79 நினைக்கிறேன். 80 தானா? 86th அமெண்ட்மெண்ட் 2002 79 80 சம்திங். ஓகே, சரி, ஓகே, பார்க்கலாமா? 2011ஆம் ஆண்டில் டேஷ் மாவட்டம் தமிழகத்திலே அதிக எழுத்தறிவு விகிதம், அதாவது விகிதத்தை சொல்லியிருக்காங்க. 91.75 உள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரி, இது வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும், கன்னியாகுமரி. பட் இப்ப கன்னியாகுமரியா? பர்சனல் யார்? ஆக்சுவலி ஃபோன்ல போட்டு நினைக்கிறேன். ஃபோன்ல அந்த ஆப்ஷன் இல்லை சார். சரி சார், ஓகே. சொல்லுங்கம்மா. பிரசன்ட்ல எத்தனை பேர்? பிரசன்ட் கேட்குறேன். இப்போ பிரசன்ட் இப்போ எந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்? நாமக்கல். ஓகே, வெரி குட். நாமக்கல் ஃபர்ஸ்ட் அப்படின்னா லாஸ்ட் யார்? லாஸ்ட் தருமபுரி, அரியலூர், அப்புறம் தருமபுரி, அரியலூர். ஓகே, சரி, இந்த லிட்ரஸி ரேட்டை ஏன் கண்டுபிடிக்கணும்? பர்பஸ் என்ன? லைஃப் எக்ஸ்பெக்டன்சினா நமக்கு என்ன தெரியுது? ஏன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கு, மெடிசன்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்றாங்க, மெடிசன்ஸ்ல வந்து ஏதாவது டெக்னாலஜி இம்போஸ்ட் இருக்கா, இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா? அதே மாதிரி எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா லிட்ரஸி ரேட்டை நம்ம ஏன் ஃபைன் பண்ணணும்? ஏன் இது வந்து இயர்லி ஒன்ஸ் இந்த ரிப்போர்ட்ஸை எடுக்கிறாங்க? சரி, எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் லிட்ரஸியை பொறுத்த வரைக்கும்? மிசோராமா? கேரளா? செகண்ட் ஸ்டேட் யாரு? செகண்ட் நம்ம தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் யாரு? ஃபர்ஸ்ட் ஆனா ஸ்டேட் பீகார். ஓகே, சரி. இல்ல ஆக்சுவலி மிசோராம், அது ஆக்சுவலா அவங்க எந்த ரிப்போர்ட்னு தெரியல எனக்கு. பட் நிதி ஆயோக்கோட ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா நிதி ஆயோக்ல இருந்துச்சா மிசோராம்னு?
அதுதான் நிதி ஆயோகோட ரிப்போர்ட்ஸ் நீங்க பாருங்களேன். ஸோ நிதி ஆயோக் ரிப்போர்ட்ல எப்போவுமே ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லிட்ரஸி ரேட் டாப்ல இருக்கிறது எப்பவுமே கேரளா தான். சரி நமக்கு அதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு படிச்சிருப்போம் இல்லையா? எஸ்டிஜின்னு ஒண்ணு படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்கா? சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். புரியல. 17 கோல்ஸ் இருக்கா? இந்த 17 கோல்ல ஒன் ஆஃப் த கோலா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரஸி இருக்கும். எழுத்தறிவு விகிதம் இருக்கும். இந்த எழுத்தறிவு விகிதங்கள 2030க்குள்ள 90% மேல எல்லா ஸ்டேட்ஸும் என்ன பண்ணியிருக்கணும்? ரீச் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலா பேரே வந்து மிஷன் 90 தான். பேரே தான் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் பிறப்பிக்கப்பட்ட ஒரு ஆர்டர். சரி, இப்போ இந்த லிட்ரஸி ரேட்ட கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணும்போது, ஆக்சுவலி வந்து நீங்க ஸ்கீம்ஸ் படிக்கிறீங்க இல்லையா? ஸ்கீம்ஸ் நார்மலைஸ்டா தமிழ்நாட்டுல 80s, 90s வரைக்கும் போடப்பட்டது ரீசன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாநிலம் சார்ந்து. நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இதுல ஒரு சின்ன டேட்டா இருக்கு. காமராஜர் கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரீசன் தான். காமராஜர் இந்த இதை கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து தமிழ்நாட்டின் நலன் கருதி கொண்டு வந்தார். சரி. பட் என்னோட முக்கியமான ரீசன் என்னன்னா, இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய எல்லா ஸ்கீம்ஸும் எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்கெட்டை பேஸ் பண்ணி. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, டார்கெட்டை பேஸ் பண்ணி ஸ்கீம்ஸ் இருக்கணுமா? இல்ல வெல்ஃபேருக்காக ஸ்கீம்ஸ் இருக்கணுமா? புரியல. டார்கெட்னா நீங்க வந்து பண்ணணும்னு பண்றதுதான் டார்கெட் இல்லையா? மக்களுக்காக வந்து ஒரு விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து வெல்ஃபேர். ஆ சரி, நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்க, உண்மையிலேயே வந்து மக்களுக்காக படிக்கிறீங்களா இல்ல லைஃப்ல செட்டில் ஆகணும் படிக்கிறீங்களா? ரெண்டு பர்பஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்க. ஒன்று இந்த பக்கம் பெறணும், இல்லைன்னா இந்த பக்கம் பெறணும். அதே ஒரே விஷயம் புரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட் இன்னைக்கு கொண்டு வரக்கூடிய எல்லா ஸ்கீம் எதற்காகன்னு பார்த்தோம்னா டார்கெட்டுக்காக. ஸோ தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவிலே நோ பாவர்ட்டி, அதாவது எஸ்டிஜி கோலோடைய கோல் ஒன்று தான். நோ பாவர்ட்டி, வறுமையே இல்லாத ஒரு மாநிலமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா தற்போது தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, எஜுகேஷன் இந்த டார்கெட் அடையிறதுக்கு தமிழ்நாட்டில் 2021 வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தான்னு சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட், சூப்பர். அப்படி லைனா சொல்லணும். இந்த டார்கெட் அடையிறதுக்காக கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. சொல்லுங்க. தமிழ் புதல்வன், வெரி குட். அப்புறம் எண்ணும் எழுத்தும் என்னமா விழுதுகள் திட்டம். விழுதுகள் வந்து அந்த பிசிக்கலி சேலஞ்சுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் நான் முதல்வன் வேற. ஸ்டெம். ஸ்டெம் வந்து இதுலயே வந்துடும். வானவில் மன்றம். வானவில் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதுலேயே வந்துடும். நெக்ஸ்ட் காலை உணவு திட்டம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் இப்போ கொண்டு வந்தாங்க இல்லையா? அதாவது எஜுகேஷன்ல சாதிக்க முடியாதவங்களுக்கான கொண்டு வந்த திட்டம் தான் வெற்றி நிச்சயம். ஸோ 10th ஃபெயில் ஆனவங்க, 12th ஃபெயில் ஆனவங்க, ஹையர் எஜுகேஷனை கண்டினியூ பண்ண முடியாதவங்களுக்கு எல்லாம் அவங்கள வந்து ஒரு ஆண்டர்பனராக மாற்றணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது வெற்றி நிச்சயம் அப்படின்ற ஒரு திட்டம். ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் இது. அடுத்தது நிறைய ஸ்கீம் இருக்குமா? புதுமை பெண் திட்டம் இருக்கு. சொல்லுங்க, நிறைய இருக்கு. தமிழ் புதல்வன் திட்டம் இருக்கு. மகிழ் கணிதம் திட்டம் இருக்கு. வெரி குட். நம்ம ஸ்கூல், நம்ம ஊர் பள்ளி, எவ்வளவு ஸ்கீம்ஸ் இருக்கு தெரியுமா? புரியல. மணற்கேணி திட்டம் இருக்கு. ஸ்கீம்ஸ் எல்லாம் படிக்கிறீங்களா? ஸோ அப்படி கவர்மெண்ட் இன்னைக்கு இவ்வளவு ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 90%க்கு மேல எஜுகேஷன் ரேட்டை வச்சுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இன்றைக்கு இவ்வளவு ஸ்கீம்ஸஸ் இருக்கு. கவர்மெண்ட் இன்டென்ஷனா ஒரு எலெக்ஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணியோ இல்லை நலத்திட்டங்களுக்காக கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு காரணமாக இருந்தாலும் நேஷனலைஸ்டு லெவல்ல டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் இன்னொரு காரணமும் இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ புரியுதா? இல்ல இல்ல
சில ஸ்டேட்ஸ் பண்ணல அப்படின்னா சில ஸ்டேட்ஸ் வந்து per capita இன்கம் தனிநபர் வருமானத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க. சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்க எப்போ நல்லா படிப்பீங்க? நீங்க எப்போ நல்லா ஃப்ரீயா படிப்பீங்க? சரி, மார்னிங். உங்களால எப்போ நல்லா படிக்க தோணும்? சரி. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா படிக்க தோணுமா? சரி, வெரி குட். சூப்பரான பாயிண்டா சொன்னாங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாம ஃப்ரீயா இருக்கணும். ஓகே. இல்ல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாதான் டார்கெட் இல்ல டார்கெட் இருந்தா தானே நீங்க படிப்பீங்க. எக்ஸாம்பிள் நோட்டிபிகேஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணாதானே ஸ்பீடப் பண்றீங்க. ஏன் ஒரு சில மாநிலங்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் என்றால், இப்போ நான் எக்ஸாம்பிள் நார்த் ஈஸ்ட் ஜோன் எடுத்துக்கிறேன். நார்த் ஈஸ்ட் ஜோனு அவனுக்கே எப்பவுமே பாதுகாப்பு கிடையவே கிடையாது. இப்போ இவன் என்ன பண்ணுவான், அந்த கவர்மெண்ட் மக்களுக்கு செய்யறத விட இந்த ஏரியாவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுலயே அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பான். இது ஒரு பிரச்சனை இருக்கு. இன்னொன்னு, இந்த பகுதி எல்லாமே ஹில் ஸ்டேஷன்ஸ். இன்னைக்கு வந்து நீங்க சென்னையில இருப்பீங்க, திருச்சியில இருப்பீங்க, நியர்பைல உங்க எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் இந்த எஜுகேஷன் லேர்ன் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவுட்டர் ஏரியா அவுட் ஸ்டேஷனை ரீச் பண்றது மிகப்பெரிய கஷ்டமா இருக்கும். இன்னொன்னு, அந்த பகுதிக்கு நீங்க எளிதாக அவ்வளவு சீக்கிரம் போகவே முடியாது. ஸோ இதனால தான் இந்தியாவில் ஒரு சில ஸ்டேட்ஸ் நல்ல growthல இருக்கும், ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிற நிலையில்னா அது இருக்கக்கூடிய இடம் எந்த பகுதியில் ஆபத்தான நிலைகள் இருக்கு அப்படின்றது இங்க விஷயமே. அதனால தானே பட்ஜெட்ல வந்துட்டு ஒரு சில மாநிலங்களுக்கு வந்து கூடுதலான சப்சிடி கொடுக்க ஒரு மெயின் ரீசனே என்னன்னா, குறிப்பாக வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க இல்லையா, சிறப்பு அந்தஸ்து. இந்தியாவிலே முதலா எந்த ஸ்டேட்டுக்கு எந்த பகுதிக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க சொல்ல முடியுமா? ஆமா, சிக்கிம்க்கு வந்து ஆர்டிகல் 2A கொடுத்துருப்பாங்க. சிக்கிம் இஸ் அசோசியேட் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது அசோசியேட் ஸ்டேட்னா இணை மாநிலம். இணை இணை அப்படின்றது என்ன பொருள் அப்படின்னா, ஒரு மாநிலம் இந்தியா கூட இருக்கும், ஆனா அந்த மாநிலத்தினுடைய லொகேஷன் இந்தியாவுடைய வரைபடத்தில் இருக்காது. ஆனா இந்தியாவோட மெம்பர் தான், நம்மளோட யூனியன்ல ஒரு மெம்பரா இருக்காங்க. ஆனா அவங்களுடைய போட்டோ நம்மளோட டிஸ்பிளேல இருக்காது. அப்ப என்ன பண்றாங்க, இதுக்கு வந்து ஒரு மன்னர்கள் பெறப்பட்ட பகுதி தான் இந்த சிக்கிம். ஆறாம் நிலையில் அசோசியேட்டா இருந்து பின்னாடி என்ன பண்றாங்க, ஸ்டேட்டா கன்வெர்ட் ஆகுறாங்க. நான் இதை கேட்கல. ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படின்றது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் தான். ஆர்டிகிள் 370 ஏன் கொடுத்தாங்க? ஆர்டிகிள் ஆர்டிகிள் நீங்க வந்து 14ல சொல்றீங்க ஈக்குவாலிட்டி ஃபார் ஆல் அப்படின்றீங்க. இந்த ஈக்குவாலிட்டி ஃபார் ஆல் அப்படின்றது இது வந்து அனிமல்ஸ்க்கா இல்ல பர்சன்ஸ்க்கா இல்ல ஸ்டேட்டுக்கா இல்ல ரீஜியன்கா? ஆர்டிகிள் 11 சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் அப்படின்றது யாரை குறிப்பிட்டது? என்ன ஒன்றும் சொல்ல மாட்டீங்க? நான் அப்படி கேட்கல. அது வந்து பின்னாடி வரும். ஆர்டிகல் 16ல வரும். டிஸ்கிரிமினேஷன், சாரி 17ல சொல்லுவாங்க அன்டச்சபிலிட்டி, 15 டிஸ்கிரிமினேஷன். இந்த நான் கேட்கறது 14 அப்படின்றது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்றது எதை மீன் பண்ணுதுன்ற? என்னம்மா, பீப்புள்ஸை மட்டும் தான் மீன் பண்ணுதா? புரியல. சரி, அப்போ கண்ட்ரிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம்னா, அப்போ ஒரு ஸ்டேட்டையும் ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஸ்டேட்டை ஒரு ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கலாம், இப்போ இன்னொரு ஸ்டேட்ல ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம் அப்படின்றது ஆர்டிகல் 14 பாதிக்கப்படாதா? இப்போ நீங்கள் சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கிறவனும் சமமாக இருக்கணும், ஜம்மு காஷ்மீர்ல இருக்கணும் சமமாக இருக்கணும், அதுதானே அர்த்தம். அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஹில் ஸ்டேஷனுக்குமே ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்களா என்ன? புரியல. அண்டர் டெவலப். அப்போ நான் என்ன கேட்கறேன், இப்போதான் பாயிண்ட் வரீங்க. ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஒரு ஸ்டேட்டுக்கு எதை பேஸ் பண்ணி கொடுக்கலாம், யார் கொடுப்பா? அதான் கொஸ்டின். வெரி குட்.
சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன அதான் ஆர்கனைசேஷன் பாடி பார்லிமெண்டா? பார்லிமெண்ட் இப்படி பார்லிமெண்ட்டோட வேலை வந்துட்டு அதை ஃபைனலாக அப்ரூவ் பண்றது. சரிங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை கொடுக்கணும் அப்படின்னா என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க? வெரி குட். புரியல. பார்டர்ல இருக்கணும். வெரி குட். சொல்லுங்க. புரியல. என்னது? வெரி குட். ஓகே. ஒரு டெரரிஸ்ட் பகுதியா இருக்கலாம். வேற பார்டரு டெரரிஸ்ட்ல இருக்கணும். வேற ஹில் ஸ்டேஷனா இருக்கணும். வெரி குட். வந்து ஒரு அண்டர் டெவலப்டு ரீஜனாக இருக்கும், யூடிஆர்னு சொல்லுவோம். அண்டர் டெவலப்டு ரீஜனாக இருக்கணும். இந்த பகுதியில் பிசிஐன்னு சொல்லக்கூடிய தனிநபர் வருமானம் மிக குறைவாக இருக்கணும் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்ப. அந்த பாதைக்கு நீங்கள் எளிதில் செல்ல முடியாத ஒரு பகுதியாக இருக்கணும். ஓகேங்களா? ஒரு ஹில் ஸ்டேஷனில் தான் நம்ம என்ன பண்ண முடியாது, அவ்வளோ சீக்கிரம் எளிதாக நம்ம போக முடியாது. இதன் அடிப்படையில் தானே சமீபத்தில் நம்ம பீகார் அண்டு ஏபி ஆந்திர பிரதேஷ் வந்து கேட்டிருப்பாங்க. 2 பேருமே கேட்டிருப்பாங்க. ஒரே வார்த்தை சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு பார்டர் பிரச்சனை இல்லையே, குறிப்பாக நீங்க வந்து தனிநபர் வருமானத்துக்கு பின்னாடி இல்லையே. ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தோன்னா, அந்த பகுதியில் அதிகமான ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருக்கணும், பழங்குடியினர்கள் அங்கே பகுதியில் அதிகமாக இருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இதுல வந்து எந்த இண்டிகேட்டர்ல ஜம்மு காஷ்மீர் பொருந்துச்சு? சரி. சரி, ஓகே ஓகே ஓகே. சரி, இன்னைக்கு ராஜா ஹரி சிங் அது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ராஜா ஹரி சிங் ஒரு மன்னர், ஹிந்து மன்னர். ஹிந்து மன்னரோட விருப்பம் என்னன்னா இந்தியாவோட சேரணும்னு ஒரு விருப்பம். அன்றைக்கு இருந்த பாகிஸ்தானுடைய அதிபராக இருந்தவர் திரு முகமது அலி ஜின்னா, அவர் வந்து என்ன பண்றாரு, பாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியை ஆக்குபை பண்ண ட்ரை பண்றாரு, காஷ்மீருடைய ஆக்குபை பகுதி. பட் இங்க இருக்கக்கூடிய ஹரிசிங் என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியாவுக்கு வர விருப்பம் தெரிவிக்கிறாரு. பட் ஆனால் பாகிஸ்தானோட யூனியன்லையும் காஷ்மீர் இல்லை, இந்தியாவோட யூனியன்லையும் காஷ்மீர் இல்லை. அப்போ காஷ்மீரோடைய மன்னரான ஹரிசிங் என்ன பண்றாரு, யார்கிட்ட அடைக்கலம் கேட்கிறாரு அப்படின்னா நம்மளுடைய நேருவிட்டு அடைக்கலம் கேட்கிறார். அன்னைக்கு இருந்த ஹோம் மினிஸ்டர் யாரா திரு வல்லபாய் பட்டேல். வல்லபாய் பட்டேல் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க உங்களுக்கு ப்ரொடக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் கொடுக்குற இடத்துல நீங்க இருக்கணும். அப்ப நீங்க யாரா இருக்கணும், எங்களுடைய யூனியனா இருக்கணும். சரி, ஸோ அந்த இடத்துல தான் என்ன பண்றாரு, அவர் ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு. சரி, நாங்க உங்களோட வந்தா நீங்க எனக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு. இந்த டிமாண்ட் என்ன மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, பின்னாடி வந்துட்டு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸா கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்குது. இது ரொம்ப முக்கியம். அதுதான் 370. சரி, இந்த 370 என்பது அம்பேத்கருக்கு விருப்பம் இருந்துச்சா அதை எழுதுறதுக்கு? அதாவது வந்து என்னன்னா, ஆக்சுவலா வந்து இந்த 2 விஷயங்கள்ல அம்பேத்கர் வந்து கவனம் செலுத்திருக்க மாட்டார். இந்த விதி 40 ஆர்டிக்கல் 40 அப்படின்ற ஒரு பிரிவிலையும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த 370 அது ஆக்சுவல் ஆர்டிகல் 40 அப்படின்றது பஞ்சாயத்து ராஜை பற்றி பேசக்கூடியது. அதில் டிபிஎஸ்பியில் மட்டும்தான் பேசியிருப்பாரு. இந்த இரண்டுலையுமே விருப்பம் இல்லாத ஒரு அம்பேத்கருக்கு அரசியலமைப்பிலே விருப்பம் இல்லாத 2 பகுதிகள், ஒன்று 370, இன்னொன்று 40. சரி, இப்போ வந்துடும் பாயிண்ட்டுக்கு. லிட்ரஸி ரேட் அப்படின்றத முடிவு பண்ணோம் அப்படின்னா அந்த பகுதியுடைய ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டை முடிவு பண்ணோம். மனித வள மேம்பாட்டுத்துறை அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மனித வளம் தான் ஒரு நாட்டினுடைய ஃபியூச்சர் அசட்னு சொல்லுவாங்க. ஃபியூச்சர் அசட். இப்போ நம்ம லேண்ட் இருக்கா, லேண்ட் ஒரு அசட்டா, கோல்டு ஒரு அசட்டா. அதே மாதிரி இன்னைக்கு எவெல்லாம் படிக்கிறானோ அவன் நாளைக்கு எல்லாமே என்னது, ஒரு எம்ப்ளாய். இப்போ இன்னைக்கு எவெல்லாம் படிக்கிறானோ நாளைக்கு அவன் எல்லாமே என்னது, ஒரு க்ரோத், இந்தியாவுடைய க்ரோத்து. அதனால அந்த நாட்டில் எந்த அளவுக்கு லிட்ரஸி ரேட் இருக்கோ அந்த அளவுக்கு என்னது, அது ஒரு ஃபியூச்சர் அசட்டாக மாறணும். அதனால அந்த நாட்டில் எல்லாரும் படிக்கணும். அதனால கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கப்பட்டு ரிசல்ட் கொடுக்கும் போதெல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, பின்னாடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணணும், பீரியாடிக் கொடுக்கணும். பீரியாடிக் அப்படின்னா ஃபுல் ஸ்டாப்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப முக்கியம் லிட்ரஸி ரேட் ஒரு பகுதியுடைய முக்கியமான கணக்கீடுல. அடுத்து வந்துருங்க பாருங்க, மனித வளர்ச்சி அறிக்கை 2010 பல பரிணாம வறுமை குறியீட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட பரிணாமங்கள் எவை அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே,
வாட் இஸ் எம்டிபி? மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி அப்படின்னா முதல்ல என்ன மீனிங்? பாவர்ட்டி நமக்கு தெரியும் சார், வறுமை. அது என்ன பல் பரிமாண வறுமைன்னு? என்ன ஒருத்தரும் சொல்ல மாட்டீங்க? கேட்கலையா? நீ சொன்னீங்கன்னா அடுத்த நான் போக முடியும், இல்லைன்னா அப்படியே நின்று இருக்க வேண்டியதான், நான் மட்டும் பேசிட்டே இருக்க வேண்டியதான். சார் என்ன சொன்னாருன்னா, உங்கள்கிட்ட வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ண சொன்னாரு. ஆனா நான் தான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு. ம் ம் சரி சார். மல்டி டைமென்ஷனல், அதாவது எப்பவுமே வந்து வறுமை என்பது நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் பார்த்தோம்னா, உனக்கு வந்து சாப்பாடு மட்டும் வறுமை கிடையாது. ஃபுட்டு மட்டும். வெரி குட். ஃபுட்டு மட்டும்தான் வறுமையில வருமா அப்படின்னு கேட்கும்போது, ஐக்கிய நாடுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவனுக்கு அடிப்படையான விஷயம் இருக்கிறது ஒண்ணு. முதல்ல வந்து உணவு, சரிங்களா? அப்புறமேட்டுக்கு இருப்பிடம், அப்புறமேட்டுக்கு வந்து அவனுடைய ஆடை. இதை நம்ம பார்ப்போம், எசென்ஷியலா பார்ப்போம். ஆனா இன்னைக்கு என்ன மாறிடுச்சுன்னா, நாலாவதா இருக்கக்கூடிய பிளேஸ்ல உணவு, உடை, இருப்பிடம், நான்கு வந்து என்ன இருக்குன்னா மருத்துவம் வந்துருச்சு. நீ மெடிசன் இம்பார்ட்டனா இல்லையா? ஆமா தானே? எனக்கு கண்டிப்பா மெடிசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு இல்லை இன்னைக்கு. இப்போ அன்னைக்கு ஆழங்கள்ல எப்போ நாலு மூணு எசென்ஷியலா இருந்தது, இன்னைக்கு நாலாவது எசென்ஷியலா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஐக்கிய நாடுகள் வந்து பாவர்ட்டி அப்படின்றது ஃபுட்டு மட்டுமே கிடையாதுன்ட்டாங்க. ஒரு ஒரு விஷயத்த அவனால அக்சஸ் பண்ணிக்க முடியல அப்படின்னாலே அது பாவர்ட்டி தான். சார் எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ எனக்கு சார், எனக்கு வந்து ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். கிட்னி பிரச்சனை இன்னைக்கு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இந்த கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். ஓகே. இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டை பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஒரு 500 கோடி ரூபா 1000 கோடி ரூபா வச்சிருக்கிறவங்க ரொம்ப எளிதாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். இதை ஒரு ஒரு நாட்டினுடைய கடைகோடி மக்களும் அதை பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுக்கான ஆப்ஷன்ஸ் இந்தியாவில் இருக்கா? எல்லாராலுமே ஒரு மில்லினரி எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் இந்தியாவில் எடுத்துட்டு இருக்காங்களா? இல்லை. அப்போ எனக்கு ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியை எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஜிஹெச்லுமே எல்லாத்துக்குமான ப்ராபிலிட்டி கொடுத்தது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எது வருமன்றாங்க பாருங்க. ஒரு மில்லினரி தனக்கான ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியை ஒரு 8 லட்சமோ 10 லட்சமோ கொடுத்து சர்ஜன் பண்ணி லைஃப்ல அடுத்த லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸை இன்க்ரீஸ் பண்றான். ஆனா அதுவே ஒரு புவர் ஃபேமிலி இருக்கிறவன் அந்த ஆப்ரேஷனை பண்ண முடியாம தன்னுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை டிக்ரீஸ் பண்றான் இல்லையா? அதுதான் பாவர்ட்டி. வறுமை அப்படின்றது அதுதான். ஒரு உடல்நலங்கள்ல ஒரு உடல் நலத்தை கிடைக்கல, உணவு கிடைக்கல என்பது வறுமை அல்ல. உடல்நிலைக்கான சீரான மருத்துவம் கிடைக்கணும்னு வறுமை தான். போதுமான கல்வி இல்லைனாலும் வறுமை தான். ஒரு வாழ்க்கை தரத்தை உண்டு பண்ண முடியல சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வீட்டில் தான் இன்னைக்கு இருக்கேன். வீடு அப்படியே தான் இருக்கு, ஆனால் நான் மாறிட்டேன். அப்போ அதுதான் கலைஞர் வீடு கட்டும் திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. பெரியார் சமத்துவபுரம். வாழ்க்கை தரம் என்பது என்னன்னா, இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய வாழ்க்கை அடுத்த 5 வருஷம் கழிச்சியும் அதே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த தப்பு யாரோட தப்பு? அவன் தப்புன்றீங்களா? எப்படி ட்ரை பண்ணுவேன்? நானே வந்து ஒரு புவர் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன். ஆனால் வாய்ப்பே இங்கே மறுக்கப்படாது. இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆன்லைன் கோச்சிங் சென்டரில் சேர்ந்து படிக்கிறீங்க. சில பேர் வந்து கவர்மெண்ட்லேயே படிச்சு கவர்மெண்ட்லேயே வந்திருப்பான். அவனுக்கு அந்த வசதி வாய்ப்பு இல்லைன்னா என்ன பண்ணணும் கவர்மெண்ட்டு? அவன் படிக்கிறடி, வாய்ப்பு வேணும் இல்லையா? சான்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா மேலே வரத்துக்கு? அந்த சான்ஸை ஏற்படுத்தி தர்றது தான் கவர்மெண்ட்டோட வேலை. எப்படிலாம் பண்ணுவாங்க?
ஸோ உங்களுக்கு ஒரு லோன் கிடைக்கும் இல்லையா, அப்போ இவனுக்கு என்ன பண்ணணும், லோன் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை இவனுக்கு அதோட அதிகப்படுத்தணும். சரி, நீங்கள் லோன்ஸை வந்துட்டு உங்களுக்கு மானியம் தரமாட்டாங்க, ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுவாங்க, சப்சிடிஸ் கொடுப்பாங்க. சரி, இவனுக்கு உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வந்த டோட்டல் அமௌண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு ரிடக்ஷன் ரேட்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் 5 லட்சம் வாங்கினா 2 லட்சம் கவர்மெண்ட் கட்டிடும், மீதி இருக்கக்கூடிய ஒரு 3.5 லேக்ஸ் மட்டும்தான் இவன் பே பண்ணுவான். இதுதான் சான்ஸ், இதுதான் ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி அப்படின்றது முதல்ல இண்டிகேஷன் மூலம் நமக்கு தெரியணும். ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வறுமையினால அவனுக்கு சுகாதாரம் கிடைக்கல அப்படின்றது ஒரு விஷயம் தான். இங்கெல்லாம் நம்ம பார்க்கணும் ஒரு வறுமை என்னென்னலாம் பண்ணுதுன்னு. எஜுகேஷன் அட்டைன் பண்ண முடியல, அது வறுமை தான். லிவிங் ஸ்டாண்டர்ட், வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியல, வறுமை. சார் நானே வறுமையில் இருக்கேன் சார், வறுமை கூட்டு கீழே இருக்கேன், நான் எங்க வீடு கட்டுறது? நானே வறுமை கூட்டு கீழே இருக்கேன், நான் எங்க எங்கள் பிள்ளைய ப்ரைவேட் காலேஜில் படிக்க வைக்கிறது? நானே வறுமை கூட்டு கீழே இருக்கேன், நான் எங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறது? அப்போ வறுமை தான் இந்த 3 விஷயத்தையும் அடைய விடாமல் பண்ணணும். ஒரு வறுமை இந்த 3 விஷயத்தையும் தடை பண்ணதுன்னா இந்த 3த்தையும் கொடுக்க வேண்டியது அரசின் வேலை என்பதை நாம் தெரிவித்து அடுத்த போயிடலாம். சொல்லுங்க பார்ப்போம். கீழ்காணும் தமிழக மாவட்டங்களை கருத்தில் கொள்க. சரி, சைல்டு டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க பார்ப்போம். சைல்டு டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் ஒரு நாட்டில் குழந்தைகள் ரொம்ப முக்கியமா? ரைட். இந்த சைல்டு டெவலப்மெண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்ஸான டேட்டாஸ் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். வாட் இஸ் ஐஎம்ஆர்? Infant mortality rate, what is the calculation formula? IMR இருக்கு, இன்னொன்று இருக்கு, நியோ நட்டல் மார்டலிட்டி ரேட், NNMR. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லுங்க இப்போ. சரி. இன்ஃபேண்ட் மார்டலிட்டி ரேட்ன்றது குழந்தை இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வருடத்துல 1000 குழந்தைக்கு எத்தனை குழந்தைகள் இறக்குது, இது ரொம்ப முக்கியம். இதை வச்சுதான் சொல்ல முடியும் உங்களுடைய சைல்டு டெவலப்மெண்ட் எப்படி வச்சிருக்கீங்க, தாய்க்கும் சேய்க்கும் என்ன மாதிரியான முக்கியத்துவம் அந்த அரசு கொடுக்குது அப்படின்றத இதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த ரொம்ப முக்கியம். NNMR நியோநட்டல் மார்டலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக 4 வாரம், அதாவது 28 நாள் கணக்கு. 28 நாளுக்குள்ள அதே சேம் 1000 குழந்தைக்கு எத்தனை குழந்தைகள் 28 நாட்களுக்குள்ள இறக்குது. இது பொதுவாக ஐசோலேஷன் பீரியடு ஆர் மானிட்டரிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைம்ல ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். எளிதாக நோய் தொற்று ஏற்படக்கூடிய ஒரு காலம். ஸோ இந்த டைம்ல நல்லா ப்ரிவென்ட் பண்ணுவாங்க குழந்தைகளை. ஸோ இந்த NNMR ஐஎம்ஆர் இது ரெண்டுத்தையுமே ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணணும், எப்போதுமே ஒரு லோ ரேட்ல வச்சுக்கணும். இது நடக்கும். IMR 0ல இருக்குமா சார்? அப்படிலாம் கிடையாது. NNMR 0ல இருக்குமா? கிடையாது. பட் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, ஒரு 1000 குழந்தை இருக்குன்னா நீங்க போயிட்டு 120 130 இந்த ரேஞ்சு போகக்கூடாது. நார்மலைஸ்ட் எவ்வளோ இருக்கணும், 1000க்கு ஒரு 60 இருக்கலாம், ஒரு 40 இருக்கலாம். இந்த ரேட்டு இருக்கலாமா? இல்லை, இதையும் குறைக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த சைல்டு டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ். இதெல்லாம் தாண்டி ரொம்ப அந்த குழந்தைகளுக்கு நீங்க எவ்வளவு ஊட்டச்சத்து கொடுக்குறீங்க. சரி, ஊட்டச்சத்து என்ன மாதிரி கொடுக்கப்படுது? தமிழ்நாட்டில் என்ன மாதிரி ஊட்டச்சத்து திட்டங்கள் இருக்கு? வேற ஊட்டச்சத்து பெட்டகம் வேற சொல்லணும். ஓகே, வெரி குட். மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம், முட்டை உணவு திட்டம் நிறைய கொடுக்குறாங்க. இதெல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நியூட்ரிஷனல் சப்போர்ட். இது ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர். நியூட்ரிஷனல் சப்போர்ட் அந்த மாணவர்களுக்கு இருக்கா அப்படின்றத அந்த ஸ்டேட் உறுதிப்படுத்தணும். ஸோ மொத்தமாக 193 நாடுகளுக்கு 2024 கணக்கெடுத்தாங்க இந்த சைல்டு டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு.
இதில் இந்தியாவினுடைய இடம் பார்த்தோன்னா 134வது இடம், 134ல் இருக்காங்க. 193 நாடுகளில். இது ரொம்பவே வருத்தத்துக்குரியது தான். ஏன்னா இந்தியாவில் வந்துட்டு கிட்டத்தட்ட எஜுகேஷனுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது இந்தியா. அதில் குறிப்பாக தமிழ்நாடு சொல்றது பார்த்தோம்னா அதிகமான மினிஸ்ட்ரியில் அதிகமான பட்ஜெட்ஸ் ஒதுக்கக்கூடிய ஒரு மினிஸ்ட்ரியாக இருக்கிறது எஜுகேஷன் மினிஸ்ட்ரி. பட் இப்படி இருந்தும் இந்தியா லெவலில் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு வந்துட்டு அந்த கணிசமான ஒரு முன்னேற்றத்தை தான் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரேட் நிலைப்படுமானால் ஒரு அடுத்த 15 ஆண்டுக்குள்ள இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தையாக பிறக்கிறது வாய்ப்பே கிடையாது. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, அந்த டைம்ல என்ன பண்ணுவோம், நம்ம சொட்டு மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஜெக்ஷன்ஸ் ஃபில் பண்ணணும், செக்கப்ஸ் கூட்டு போகணும், இந்த ஸ்கேன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ரீசனே இதுதான். சரி சரி, சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோட இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன சொல்லுங்க, அடுத்து போவோம். புரியல. வெரி குட், சூப்பர்லாம். ஹெல்த்து, எஜுகேஷன், நியூட்ரிஷன் சப்போர்ட். ஓகே, நியூட்ரிஷன் சப்போர்ட் தான் கவர்மெண்ட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், ஊட்டச்சத்து பெட்டகம் கொடுக்கறது, இது மாதிரி பல வழிகளில் அவங்க ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அவங்க அடுத்து இருக்கக்கூடிய 0 to 6 months வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான டெய்லி ரெகுலர் செக்அப்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். 0 to 6 months. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியான மலேரியல், இந்த மாதிரியான தட்டமை, பெரியமை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுப்பூசி போடுறாங்க. ஸோ எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். 6 முதல் 14 வயது வரை நம்ம படிச்சிருப்போம். எல்லாத்துலேயுமே இருக்கும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயும் இருக்கும், டிபிஎஸ்பியில் இருக்கும், ப்ளஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேயும் இருக்கும். ஆரம்ப நிலை கல்வி என்பது தற்போது இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, அதை பாதுகாத்து கொடுக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமையும் உட்பட. 6 முதல் 14 வயது வரை இலவச மற்றும் கட்டாய கல்வியை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னதுதான் 2002 RTE சொல்லக்கூடிய ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2010 நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ சைல்டு டெவலப்மெண்ட் இன்டெக்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்டெக்ஸ் வேணும் அப்படின்னா ஹெல்த்து, நியூட்ரிஷன் சப்போர்ட்டு ப்ளஸ் எஜுகேஷன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இதில் இன்னொரு சில இண்டெக்ஸ்லாம் இருக்குது. இப்போ சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தாண்டி ECDIன்னு சொல்லுவாங்க, ஏர்லி சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். சரி, இப்போ ஏர்லி சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸும் சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸும் SDGயில் ஒரே விஷயமா கால்குலேட் பண்ணிடுறாங்க. SDGயில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் எங்கே வருது, சைல்டை பற்றி எங்கே பேசுகிறாங்க? SDG கோல்ஸ் தெரியுமா தெரியாதா? ஆமா ஆமா, 5 9 5 வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. 9ல் வந்து இண்டஸ்ட்ரீஸ் தானே வரும். சொல்லுங்க. 3ல வந்திருப்பாங்க, 3ல பேசியிருப்பாங்க. 3ல வந்து குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் பேசியிருப்பாங்க. குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் இதை பற்றி பேசியிருப்பாங்க. நாளைக்கு வரும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த SDGயோடைய 17 கோல்ஸையும் மறக்காமல் படிச்சுட்டு வரீங்க. 17 கோல்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம இதில் தமிழ்நாடுக்கு இருக்குது. நீங்கள் போயிட்டு நிதி ஆயோக்கில் சர்ச் பண்ணுங்க, அவங்களே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, HDயோட ரிப்போர்ட்ஸை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ எனக்கு என்ன நான் கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படின்னா நான் சொன்ன இண்டெக்ஸ் என்னெல்லாம் இண்டெக்ஸ் பார்த்துருக்கோமோ, ஸோ இதில் வந்து இந்தியாவில் யார் டாப் 3, வேர்ல்டில் யார் டாப் 3 நீங்கள் கண்டுபிடிச்சி வரணும். நாளைக்கு வரும்போது நான் கேள்வி கேட்பேன். சரி, இந்த சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் யார் டாப் 3 டிஸ்ட்ரிக்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ வழக்கம் போல் வந்து ஒரு சில மாநிலங்கள் உள்ளே வர மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இல்லை நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம்.
அரியலூர் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. தூக்கிடலாமா? டாப் 3ல வர மாட்டாங்க. சரி. ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளூர்லாம் பின்தங்கிய ஒரு பகுதி. இப்போ இதுவும் வரமாட்டாங்க. இந்த 2 ஸ்டேட்டை ஆட்டோமேட்டிக்காக எலிமினேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் நம்ம சொல்லும்போது எங்கேயாவது அரியலூர்னு வந்துச்சுன்னா, இந்த மாதிரி அரியலூர், பெரம்பலூர், இந்த மாதிரியான தருமபுரி இப்பெல்லாம் வந்துச்சுன்னா தூக்கி விட்டுருங்க. அப்போ 3 எங்கெல்லாம் வருது? இங்கே 3 வருதா? இது வராது. இங்கே 3 வருதா? இதுவும் வராது. இங்கே 3 வருது இல்லை, அப்போ இங்கேயும் 3 வரல. கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். வெள்ளூர் வந்திருக்கு, வெள்ளூருக்கு வரது வாய்ப்பே கிடையாது. அப்போ 2 இங்கே வந்திருக்கு, இங்கேயும் வராது. அப்போ ஆப்ஷன் டியாக தான் இருக்கும். ஏன் வெள்ளூர் வராது அப்படின்னா, வெள்ளூர் எங்கேயுமே டாமினேட் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. இப்போ ஒரு ஆப்ஷன் தெரியலனாலும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, சம்மந்தம் இல்லாத ஒரு மாநிலத்தை உள்ள மாவட்டத்தை உள்ள கொடுத்து வச்சிருப்பாங்க. சம்மந்தம் இல்லாத மாநிலத்தை உள்ள கொடுத்து வச்சிருப்பாங்க. என்ன பண்ணுவோம்? அதை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு மீதி இருக்கிறத நம்ம அட்டன் பண்ணணும். ஓகேவா? சொல்லுங்க பார்ப்போம். மனித வளர்ச்சி குறியீட்டில் மதிப்பீட்டில் சேர்க்கப்படாத சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். அதான் பார்த்தோம். என்னென்ன இருக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல? லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எஜுகேஷன் ரேட், இதில் என்ன பார்த்தோம்? ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் பார்த்துருக்கோம். இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் நம்ம எதை எடுக்கணும் அப்படின்னா, பெர் கேபிட்டா இன்கம் நம்ம சூஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது நம்ம 2016 அரேஞ்ச்மெண்ட். டாப் 3 கண்ட்ரிஸ் ஆல்ரெடி நான் சொன்னேன். நார்வே இருப்பாங்க, சுவிட்சர்லாந்து இருப்பாங்க, ஆஸ்திரியா இருப்பாங்க. ஸோ அதுமாரி அரேஞ்ச் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யார் இருப்பா? நார்வே. இதில் ஆப்ஷன் வந்துருச்சா? ஆப்ஷன் வந்துச்சு. எப்போதுமே நார்வே டாப் மோஸ்ட்ல இருப்பாங்க. நார்வே, டென்மார்க்கு, அயர்லாந்து, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, சில சமயம் ஆஸ்திரேலியா தான் வருவாங்க. இந்த டாப்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் இதுதான். இதில் இந்தியா வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இந்தியாலாம் வந்து எங்கேயும் 3 வந்துச்சுன்னா தப்பு. இந்தியாலாம் பின்னாடி தான். அவங்களாம் வந்து கிட்டத்தட்ட 110 அந்த ரேஞ்சில் போவோம் பின்னாடி. இந்தியாலாம் ஆஸ்திரேலியா எப்பவுமே டாப்ல வரவே மாட்டாங்க. என்னப்பா புரியல? இன்டெக்ஸ், அதாவது இண்டிகேட்டரை சொன்னதுதான் யுனைடெட் நேஷன். கரெக்ட். யூஎன்டிபி பண்றாங்க. யூஎன்டிபி அதாவது யுனைடெட் நேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பாடி. யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு அமைப்பு. அவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க எவ்ரி 1 இயர். இது வந்து இவங்க வந்து குளோபலைஸ்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. சரி, இந்தியாவில் யார் இது ரிலீஸ் பண்றா அப்படின்னா, நிதி ஆயோக் ரிலீஸ் பண்றாங்க. இந்தியாவில் ரிலீஸ் பண்றது நிதி ஆயோக். புரியுதா? ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் ஜிடிபி ரிலீஸ் பண்ணுவாங்க. எஸ். என்டிசி எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? 1951. 51 52? பிளானிங் கமிஷன் பார்த்தோன்னா, பிளானிங் கமிஷன் 1950 மார்ச் 15 52. வெரி குட். எந்த இயர்? சரி, எந்த டேட்? நான் 3 டேட் கேட்குறேன், அது மட்டும் கரெக்டாக சொல்லிங்களா பார்ப்போம். பிளானிங் கமிஷன் டேட் வந்து 1950 மார்ச் 15. ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 51. ஓகே. டேட்டு? என்ன 7 நாள் எக்ஸாம் எழுத போறீங்களா? 10 டேஸ் இருக்கு. இன்னும் 10 டேஸ் கேட்டா பேசிக் கொஸ்டின் சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க. அது டியூரேஷன். 5 இயர் பிளான் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஏப்ரல் 1, 1951. ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான். பிளானிங் கமிஷன் ஸ்டார்ட் பண்ணது 1950 மார்ச் மாதம் 15. அப்புறம் என்டிசி ஃபார்ம் பண்ணது 1952 ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி.
இது பிளானிங் எமிஷன் கலைக்கப்பட்டது 14 ஆகஸ்ட் 2000 13 ஆகஸ்ட் 2014. நிதி ஆயோக் ஸ்டார்ட் பண்ணது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2015. இந்த டேட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பிளானிங் கமிஷன் ஸ்டார்ட் பண்ணது எப்போ, என்டிசி ஸ்டார்ட் பண்ணது எப்போ, பிளான் போடப்பட்டது எப்போ, பிளானிங் கமிஷன் கிடைக்கப்பட்டது எப்போ அப்படின்ற டேட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? என்டிசி கலைக்கப்பட்டுருச்சுன்றீங்களா? அதான் 2013 2014 தான் கலைச்சிருப்பாங்க. சரி, இந்த ரெண்டு நோட் பண்ணிக்கங்க. இப்போ அடுத்து பார்ப்போம். தமிழகத்தின் கனவு, ட்ரீம் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றது தமிழகத்தின் $1 trillion, வெரி குட், $1 trillion பொருளாதாரம் மாற்றுவதை எங்கள் பார்வை அவை இவற்றை பாதிக்காமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஸோ 2 விஷயம் இருக்கு. ஒன்று, தமிழ்நாட்டுடைய $1 trillion அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. என்னமா யாரு சொல்லுங்க? 2030. இப்போ அது வந்து 2030 2032 போயிடுச்சு. ஏன்னா சான்ஸே கிடையாது 2030. அதே மாதிரி $5 trillion யாரோடதுன்னா இந்தியாவோடது. இந்தியாவுடைய கனவு வந்து $5 trillion. எப்போ சொல்லியிருந்தாங்கன்னா 2025. இதுவும் வாய்ப்பு இல்லை, இது 2027 போயிடுச்சு. ஆக மொத்தம் அவங்க டார்கெட் உண்மைதான், ஆனால் டார்கெட் பண்ண என்ன ஆயிடுச்சு, பின்னாடி போயிடுச்சுன்றது குறிப்பிடத்தக்கது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுடைய இந்த $1 trillion டார்கெட்ல இதுல எது பாதிக்காம கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க, உங்களுடைய அஜெண்டாலே இருந்திருக்கும், உங்க டிராஃப்ட் ரிலீஸ் பண்ண $1 trillion எக்கனாமியில சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் ரொம்ப ரொம்ப மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப முக்கியம், மகிழ்ச்சி. இதில் எதுவுமே பாதிக்கப்படக்கூடாது. அதாவது எஸ்பெஷலி ஃபார் தி ஒரு புவர் பீப்புளில் இது பாதிக்கப்பட வைக்க பண்ணிடணும். மக்களின் சமூக பிரச்சனைகளை இதில் கொண்டு வரவே முடியாது. ஆனால் $1 trillion சமூக பிரச்சனைகளுக்கும் நம்ம எந்த சம்மந்தம் இல்லை. சமூக பிரச்சனைகள் என்பது இஷ்யூஸை நம்ம பொருளாதாரத்தோட கொண்டு வர முடியாது. ஸோ கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது, பாவர்ட்டியை வந்து வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பாவர்ட்டியை வந்து ஒழிக்கணுன்ற தாண்டி அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டை ஜென்ரேட் பண்ணணும். எம்ப்ளாய்மெண்ட் டார்கெட்டாக இருந்துச்சு $1 trillion. ஸோ இது கிடையாது. சைபர் கிரைமு இதெல்லாம் பார்த்தீங்களா, சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஸோ இதுவும் கிடையாது. என்னவா இருக்குன்னா என்வரான்மெண்ட் ஒரு முக்கிய காரணம். ஏன்னா என்வரான்மெண்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஃபாரின் கண்ட்ரிஸ் உங்கள் நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவான். இந்த எஃப்டிஐ அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த எஃப்டிஐன்ற வச்சு தான் இவங்க என்ன பண்ணாங்க, $1 trillion ஃபிக்ஸ் பண்ணாங்களே. $1 trillion இந்தியா, அதாவது $1 trillion தமிழ்நாடு மட்டுமே அச்சீவ் பண்ணிட முடியும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு நார்மலாக பாருங்க, ஒரு குரூப் 2ல 645 வேகன்சிஸ் மட்டும்தான் கவர்மெண்டால விட முடியுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் இத்தனை பேர் வேலை வாய்ப்புகள் இருந்தும் அவங்களுக்கான சம்பளத்தை என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு இல்லையா? அதனால என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, இவங்க இந்த $1 trillion யாரை நம்பி ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரிஸோட இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரின் கண்ட்ரிஸோட இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே இருக்கணும் அப்படின்னா என்வரான்மெண்ட் பயங்கரமான இம்பாக்ட்ல இருக்கணும். ஆக்சுவலாக இப்போ என்வரான்மெண்ட் இருக்கு அப்படின்னா முதல்ல என்ன இருக்கணும், பாதிக்கப்படக்கூடாது. அப்போ கார்பன் எமிஷன்ஸ் நடக்கக்கூடாது. எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. இந்த இ வெஹிக்கிள், அதாவது இ மிஷன் சொல்லுவாங்க. இ மிஷன் அப்படின்றது மின்சார இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இது நல்லதா கெட்டதா? லித்தியம்ன்றது என்னது? இல்ல அப்படி கேட்கல, லித்தியம்னா என்னன்னு கேட்கறேன். லித்தியம் அயான் பேட்டரி இதெல்லாம் கேட்கறீங்க இல்லையா, இதெல்லாம் என்னன்னு கேட்கறேன். வாட் இஸ் த மெட்டீரியல்? மெட்டீரியல் நிறைய படிச்சிருப்போம் நம்ம கெமிஸ்ட்ரியில.
எல்லாமே செமிகண்டக்டர் தானே. செமிகண்டக்டர்ஸ் சிப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் இ வெஹிக்கிள்ஸ் ரெடி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? செமிகண்டக்டர்ஸ் ரெடி பண்ணணும் இல்லையா? ஓ, எனக்கு ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்ல இருந்து மச் மோர் கார்பன் எமிஷன் நடக்கும் அப்படின்றது இன்னைக்கு ப்ரூஃப் ஆயிடுச்சு. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்வரான்மெண்ட் அப்படின்றதுக்குள்ள என்னென்ன வரும் அப்படின்னா, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரீங்க, ஃபேக்டரிஸை ஸ்டார்ட் பண்றீங்க, இதனால பொல்யூஷன்ஸ் வருமா வராதா? வருமா வராதா? நீங்க ஆன்சர் பண்ணாதான் நான் அடுத்த டாபிக் போவேன். இல்லைன்னா ஒரே ஒரு செஷனை போட்டுட்டு கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் தான் திருப்பி திருப்பி ஆன்சர் பண்றாங்க. சில பேர்லாம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே பெர்ஃபார்மே பண்ணாம சில பேர் இருக்காங்க. சரி, நம்ம பேசுறது எல்லாமே ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான். சொல்லுங்க. பொல்யூஷன் ஒரு ஸ்டேட்டோடைய பிரச்சனை. என்ன ஒன்று, ஒரு கண்ட்ரியில் நியர்லி 33% வந்துட்டு ஃபாரஸ்ட் கவரேஜ் ஏரியா இருக்கணுன்றது ஒரு மெயினான டார்கெட். இது ஒரு பிரச்சனை. அப்போ இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அந்த $1 trillion நீங்கள் இதெல்லாம் பண்ணிடுவீங்களா அப்படின்னு பண்ணும்போது அவங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க, அந்த இடத்துல ஹாப்பினஸ் அப்படின்றது யாருக்கும் தடைப்படாது. இப்போ எக்ஸாம்பிள் பரந்தூர்ல நடந்துச்சு. பரந்தூர் விமான நிலையம் அப்படின்றது ஒரு பெரிய விமான நிலையத்தில் நிறைய கான்ட்ராக்ட் வரும். இப்போ என்ன பண்ணணும்? நிலத்தை கையகப்படுத்தணும். கையகப்படுத்தும் போது ஒரு சில மக்களுக்கு அதில் விருப்பம் தெரிவிக்க முடியாது. அதனால என்ன ஆகும்னா, மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் பிரச்சனை வரும். இதனால அந்த இடத்துல மகிழ்ச்சி பாதிக்கப்படும்னா கட்டாயமா பாதிக்கப்படும். இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் இல்லாம நீங்க $1 trillion அச்சீவ் பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேன். இன்னொன்று, மக்களின் வாழ்வாதாரம் கண்டிப்பா பாதிக்கப்படும். ஒருவருக்கு கிடைக்கிறதுக்காக இன்னொருன்றது நம்ம கொடுங்க போறோம். ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை மேம்படுத்தணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய லேண்டை வந்து என்ன பண்ணணும்? ரீஸ்டைன் பண்ணி மாற்றி அமைக்கணும். அவங்க சொல்லியிருக்கிறாங்க மகிழ்ச்சி, சுற்றுச்சூழல், மக்களின் வாழ்வாதாரம் அப்படின்றது இதுல பாதிக்காதுன்றாங்க. நான் என்ன முரண்படுறேன் அப்படின்னா, இதுல சொன்ன 100%ங்கள்ல ஒரு 30% கண்டிப்பா பாதிக்கப்படும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு நான் கேட்கிறேன். புரியல. அதுதான் சொல்றேன். பாதிக்காமல் பண்ணவும் அப்படின்னா பாதிக்காம பண்றது வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா இப்ப எக்ஸாம்பிள் பஞ்சப்பூர் திருச்சியில தொடங்கினாங்க, பாதி லேண்டை காணும். அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. லோனை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க, பாதி லேண்டு பாதிக்கப்படும், வாழ்வாதாரமே பாதிக்கப்படும். அதனால மேம்பாட்டு பணிகள்னு வரும்போது கண்டிப்பா ஒரு சில பேருக்கு அதுல கொஞ்சம் குறைநிறைகள் வரதான் செய்யும் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாநிலம். வெரி குட். புலம்பெயர்ந்தோர் இது எல்லாத்தையும் தெரியும். ஏன் சென்னை குறிப்பிடுறாங்க? தமிழ்நாட்டில் அதிகமாக புலம்பெயர்ந்தோர்னா யாரு? கோயம்புத்தூர்ல இருக்கிறவன் வந்து தமிழ்நாட்டுக்கு வரான். கோயம்புத்தூர்ல தமிழ்நாடோட ஹப்புக்கு வரான். ஈரோட்டில் இருக்கிறவன் சென்னைக்கு வரான். திருச்சியில் இருக்கிறவன் சென்னைக்கு வரான். ஏன் இந்த இமிகிரன்ட்ஸ் நடக்குதுன்னு கேட்குறேன். இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான் காரணமா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓகே, வேற? சேஃப்டி. ஓ, சென்னையில் சேஃப்டி இருக்கா? பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்லிருக்கீங்க. சேஃப்டியே இல்லாத ஒரு பகுதி தான் சொல்லிட்டு இருக்கேன் சென்னைக்கு. எனர்ஜி ஹப் வேற? நான் வந்துட்டேன், சீக்கிரம் வந்துட்டேன். ஆன்லைன் கிளாஸ் இன்னையிலேருந்து கிளாஸ் முடிச்சு. ஓகே, என்னது? சேஃப்டி, எனர்ஜி கன்சம்ஷனு, வேற ரொம்ப முக்கியமா ஹை பெய்டு சேலரி இங்கே தானே கொடுப்பாங்க. ஹை பெய்டு சேலரி. இன்னொன்று, காஸ்ட் ஆஃப் லிவிங் காஸ்ட் அதிகம். நான் வந்து சாதகமாக கேட்குறேன். ரொம்ப முக்கியமானது, இது வந்து தமிழ்நாட்டுடைய கேபிட்டல். அதான் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். ஸோ அதனால அங்கே இமிகிரண்ட்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இமிகிரண்ட்ஸ் நடக்கிறது ரீசன் கேட்டால் இதெல்லாம் சொல்லணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சேஃப்டி, அதாவது எஜுகேஷன் ஃபார் ஜாப்னு சொல்லுவாங்க. பாயிண்ட், வாட் இஸ் எஜுகேஷன் ஃபார் ஜாப்?
வேலைக்காக போறது, படிச்ச படிப்புக்காக போறது. நான் வந்து மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன். ஆனா நான் இருக்கிறது வந்து கூமாப்பட்டி. அப்ப கூமாப்பட்டியில இருக்குமானா கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அப்ப என்னன்னா, நான் என்ன படிச்சிருக்கேன், அந்த சேஃப்டிக்காக நான் என்ன பண்றேன்? ஸோ சென்னை போறேன் அப்படின்றது ஒரு ரீசனா நான் சொல்லுவேன். சரி, அடுத்தது சொல்லுங்க பார்ப்போம். மேட்ச் கரெக்ட்லி தி ஸ்டேட்ஸ் ஷோவிங் தி வைடு வேரியேஷன்ஸ். ரொம்ப முக்கியம். பரவலான மாறுபாடுகளை காட்டும் மாநிலங்களை சரிபார்த்து பொறுத்துக அப்படின்னு. இப்போ இங்க ரைட் சைட பாருங்க. என்னென்ன மாநிலங்கள் எதை வந்து அந்த மாறுபாடுகளை ஏற்படுத்துதுன்னு பொதுவா பீகார் பகுதியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வருமானங்கள்ல மிக குறைவாக இருப்பாங்கன்றாங்க. அப்ப பீகார் பகுதி குறைவா இருக்குன்னா, அந்த பகுதியில வந்து அதிகமான லோ லிட்ரஸி ரேட் இருக்கு. அந்த பகுதியில யாரும் அதிகமா படிக்க மாட்டாங்க. அப்படியே நீங்க என்னதான் ப்ரொமோட் பண்ணி நீங்க ஸ்கூல் வரைக்கும் கூட்டிட்டு போனா ஸ்கூல் வரைக்கும் போவான், காலேஜ் பக்கம் போக மாட்டான். பீகாரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, லிட்ரஸி ரேட்ல ஒரு பேக்வேர்டா இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்னை பொறுத்த வரைக்கும். என்ன பொறுத்த சொல்றாங்கன்னா, மேட்ச் த ஃபாலோயிங் கேட்குறாங்களா, ரைட் பேரா கேட்குறாங்கன்னு பார்ப்போம். மேட்ச் த ஃபாலோயிங் கேட்குறாங்க. ஸோ இதுல வந்து இந்த 4 ஆப்ஷன்ல பொறுத்தணும் நீங்க தான். சொல்லுங்க பார்ப்போம். ஹரியானா, பீகார், கேரளா, ராஜஸ்தான். கேரளா பொதுவாக அட்மிட் பண்ணிட்டுவீங்க. என்னம்மா? ஹையர் ஹியூமன் டெவலப்மெண்ட் வித் ரிலேட்டிவ்லி லோயர் இன்கம் அப்படின்றாங்க. ஏக்கு 3 சரி, ஏக்கு 3. அடுத்தது மீதி பி லோயர் இன்கம், அதாவது ஒப்பீட்டளவில் குறைந்த வருமானத்துடன் உயர்ந்த மனிதர் வளர்ச்சின்னு சொல்றாங்க. அதாவது இதுல வந்து பெர் கேபிட்டா இன்கம் கன்வெர்ட் பண்ணுவாங்க. நீங்க சொல்லுங்க, உங்க யூகத்தை நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன், நீங்க ஆன்சரை சொல்லுங்க. ஓகே, இல்லம்மா நான் அதை கேட்கலாமா, நீங்க ஆப்ஷன்ஸ் சொல்லுங்கன்னு சொல்றேன். வீக் 1 சரி 1. எக்கனாமிக் growth அதிகமா இருக்கிறது வந்து ராஜஸ்தான். எங்க இருக்கு? ஃபாஸ்ட் எக்கனாமிக் growth, ஸ்லோ ஹியூமன் டெவலப்மெண்ட். டிக்கு 4, டிக்கு 2. ஓகே, செக் பண்ணி பார்ப்போமா? இதை இல்லை யாராவது முரண்படுறீங்களா? இல்லை ஏதாவது சார் இல்லை சார் இதுக்கு தப்பா இருக்கு அப்படின்னு யாராவது சொல்றீங்களா? இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? லோயர் இன்கம் கேரளாவுக்கு வராது. growth நல்லா தான் இருக்கு. சரி, ஓகே. அப்போ கேரளாக்கு என்ன வரும்? நீங்க போயிட்டாங்களா? சரி, டிக்கு 3னா ஓ ஏக்கு டிக்கு 3 டிப்ரெசிங். சரி சரி, ஓகே. ஓ ஆப்ஷன்ஸ் பார்த்துருவோம் என்ன சொல்றாங்க. 3142 கரெக்ட். 3142 தான் கரெக்டான மேட்சிங். கரெக்டாக தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு விஷயம் ஹலோ, என்ன எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க? இல்லை என்ன எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க? ஓகே ஓகே. ஸோ அப்போ இதை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம்னா ஹையர் ஹியூமன் டெவலப்மெண்ட் வித் ரிலேட்டிவ்லி லோயர் இன்கம். ஸோ இதை எதை மென்ஷன் பண்ணுறாங்க தெரியுமா? லோயர் இன்கம் அப்படின்றது கிட்டத்தட்ட கேரளாவில் வந்துட்டு எப்போதுமே வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எப்போவுமே இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா கேரளா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு வந்து ஒரு வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதியாக இருக்கிறதுனால அந்த பகுதியில்
ஹில்லி ரிலேட்டடான வுட்டு ஆக்சுவலாக அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. வுட்டு வந்து மெயினாக எக்ஸ்போர்ட் பர்பஸ். கேரளாவில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் ரூலிங்கில் இருக்கிறதுனால ஸோ அந்த பகுதியில் எப்பவுமே அந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு லேபருக்கான பிரச்சனைகள் என்னைக்குமே இருக்கிறது. அவங்க லோயர் இன்கம் சொல்றது என்னன்னா ஸோ அவங்களுடைய பெர் கேபிட்டல் இன்கம் மட்டும் தான் கம்மி இல்லையா. ஆமாம், கோல்டு. ஆனால் மெயினாக இப்போ இன்னைக்கு கான்ட்ராக்டில் இருக்கிறது குட்டில் வந்து மேக்ஸிமம் டிமாண்டில் இருப்பாங்க கேரளா எப்பவுமே. இது கரெக்டு. அதாவது என்னன்னா அப்ரூவ்டு பண்ணும்போது கவர்மெண்ட் அப்ரூவ்டோட பண்ணும்போது அவங்க வந்து டைரக்டா எப்படி சொல்றதுன்னா கவர்மெண்ட்ல ஒரு சில ஆத்தரைஸ்டு எலிஃபண்ட்டுக்கு லைசன்ஸ் வச்சிருப்பாங்க, சர்டன் கவுண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த லைசன்ஸ்டு எலிஃபண்ட்ல இருந்து தான் நீங்க பண்ண முடியும் இல்லையா, தனிநபரா நீங்க போய் பண்ண முடியாது. ஆமா 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 ஆமா. அங்க எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா இந்த நாட்டோடைய ஒரு growthல கிட்டத்தட்ட இதுல இருந்து தான் மெயின் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குதுன்னு சொல்றேன். வுட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அக்ரி ஒரு மெயின் பிஸ்னஸாக இருக்கும். இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் மெயின் டிமாண்டில் இருக்கும். காட்டனு, ரைஸு, சுகர் கேனு, பனானா நிறைய சொல்லாமே. என்னப்பா? ரப்பரு நிறைய சொல்லலாம், நிறைய இருக்கு. ம். ஆமா, ஆக்சுவலி வந்து ஸ்பைசஸ்ல வந்து அவங்க நிறைய பட்ஜெட்டே போடுவாங்க இல்லையா அவங்க. ஆக்சுவலி நம்ம வந்து அக்ரி பட்ஜெட் போடுற மாதிரி அவங்க ஸ்பைசஸ்ல தனியான ஒரு பட்ஜெட்ஸே போடுவாங்க. ஸ்பைசஸ்க்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஏன்னா அங்கவும் தெரியும் இல்லையா உங்களுக்கு, கிட்டத்தட்ட வந்து வாஸ்கோடகாம உள்ள வந்து போனதுக்கு மெயின் ரீசனே அங்க இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் ஒரு மேஜர் டிஃப்ரெண்ட் இருக்கும். குவாலிட்டியான ஸ்பைசஸ் கிடைக்குன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ம் ம் ஓகே ஓகே சரிங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஹையர் இன்கம், அதாவது ஹையர் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு வந்தாலே அது ஆப்வியஸ்லி கேரளான்னு ஆரம்பிச்சுக்கோங்க. அது மாதிரி லோயர் ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னாலே உங்க எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா இருக்கு. ஹரியானா பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஒரு முக்கியமான விஷயங்களா இருந்தாலுமே லோயர் கொஞ்சம் குறைவாக தான் இருக்காங்க. ஃபாஸ்டர் எக்கனாமிக் growth. ஸோ ராஜஸ்தான் அதிகமான வந்து பார்டர் பகுதியில் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெக்ஸ்டைல் கல்ச்சரு ஒரு முக்கியமானதாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ராஜஸ்தானுடைய முக்கியமான மெயின் கான்ட்ரிபியூட் என்னன்னா ஷூட்டிங் ஸ்பாட், ஃபிலிமி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய பகுதியாக இருக்கிறது ராஜஸ்தான். மியூச்சுவலி டிப்ரெசிங் growth அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. பீகார் ஏன் இந்த டிப்ரெசிங்ன்ற வார்த்தை இவ்வளோ அழுத்தமாக இங்கே பயன்படுத்துறாங்க அப்படின்னா பீகார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பகுதியாக இருந்தாலும் இன்னைக்கு தான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டு ஸ்டேட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை தனியாகவும் கொடுத்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஓகே, சொல்லுங்க அடுத்தது. தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை 2017 மாவட்ட வாரியாக வறுமை மற்றும் வருவாய் நிலையில் கீழ் இருக்கும் மாவட்டங்கள் ஆப்வியஸ்லி அரியலூர். ஸோ அரியலூர்ல நமக்கு பிரைம் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைம்ஸ்டோன். எத்தனை பேர் இங்க இருந்து அரியலூர் இருந்திருக்கீங்க? எப்படி அரியலூர் இருந்திருக்கீங்களா? ஓகே. ஸோ லைம்ஸ்டோன் தான் பிரைம் சோர்ஸாக இருக்கவங்க. அதை தாண்டி அந்த இடத்துல இண்டஸ்ட்ரி ஒரு மெயின் ஏரியா. அதை தாண்டி அங்கே வேறு எந்த விதமான டெர்ஷரி செக்டர் அங்கே கிடையாது. வாட் இஸ் அ டெர்ஷரி செக்டர்? கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் ஐடி இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியான சர்வீஸ் சார்ந்த வேலைகள் அங்கே இருக்கான்னு கேட்டால் கிடையாது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அரியலூரில் இன்னைக்குமே டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்றது இன்னுமே டெவலப்ட் ஆகலை. ஸோ அதனால்
அரியலூர் அப்படின்றது அந்த மாவட்டம் தனியாகவே பிரிச்சிருக்க கூடாது. பட் ஏன் பிரிச்சாங்கன்னு ஒரு காரணம் என்னன்னா, அரியலூர்ன்ற பகுதி ஒன்றாக இருந்துச்சுன்னா, ஒரு மாவட்டத்தோட ஒன்றா இருந்துச்சுன்னா அதுக்கான கவனம் இருந்திருக்காது. இப்போ அரியலூரை ஒரு தனி மாவட்டமாக பிரிச்சதுனால தான் அதுக்கான கவனங்கள் இன்னும் கூடுதலாக மேம்படும். பட் நீங்கள் அது ஒரு மாவட்டமாக கன்சிடர் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய டெவலப்மெண்ட் கிடையாது. இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்கும். குறிப்பாக சிமெண்ட் இண்டஸ்ட்ரி அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 90% வந்து தமிழ்நாட்டுக்கான கான்ட்ரிபியூட்டை கொடுக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர். சொல்லுங்க. ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டத்தின் ஒருங்கிணைந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு கணக்கீட்டில் சேர்க்கப்படாத மாறிலியை தேர்வு செய்க. பாருங்க, மறுபடியும் 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 இந்த HDI இண்டெக்ஸை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி தெரியும் கண்டிப்பாக என்ன வரும், ரியல் ஜிடிபி வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்ன வரும், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. இன்னொன்று எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட் இண்டெக்ஸ். சரி, உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். வாட் இஸ் த ரியல் ஜிடிபி, வாட் இஸ் நாமினல் ஜிடிபி? சீக்கிரம். புரியல. வேற ஒருத்தர் சொல்லுங்கம்மா. நாமினல்ல நாமினல்ல கரண்ட் பேஸ் எடுத்து பார்க்கலாம். ஓகே, புரிஞ்சுச்சா? ஓகே, நாமினல் அப்படின்றது என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டீ இன்னைக்கு எவ்வளோ? சரி, ஒரு டீ போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 10 ரூபா, 100 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு இப்போ எனக்கு ஒரு டீ 10 ரூபா, சரிங்களா? இந்த 10 ரூபாயில நான் எவ்வளோ லாபம் வச்சு விற்கிறேன்னா ஒரு 2 ரூபா. இது ரெண்டா பிரிச்சிடலாம். 8 + 2. ஸோ 8 ரூபா ப்ளஸ் 2 ரூபா. அன்னைக்கு இருக்கக்கூடிய ஜீனியோட ரேட்டு, பாலோட ரேட்டு, மாஸ்டர் அவர்களோட சம்பளம், இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுறேன், 10 ரூபான்னு வைக்கிறேன். அதோட என்னோட அசலுக்காக ஒரு நாளைக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 100 டீ சேல்ஸ் பண்ணுறேன். எவ்வளோ கிடைக்கும்? ஏங்க எல்லாத்தையும் 1000 ரூபா கிடைக்கும். இந்த 1000 ரூபால அவருக்கு எவ்வளோ லாபம்? 8 ரூபா செலவு, எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிடும், 200 ரூபா ப்ராஃபிட் இல்லையா? இது வந்து எந்த ரிப்போர்ட் அப்படின்னா 2024 அறிக்கை. சரி, நமக்கு எல்லாமே தெரியும். எப்பவுமே ஒவ்வொரு வருடத்திற்குமே என்ன ஆகும்னா, பொதுவாக வந்து இந்த மெயின் ப்ராடக்ட்ல வந்து நமக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எனக்கு விலைவாசி உயர்ந்துருச்சு. எல்லாத்துலேயும் சேர்த்து ஒரு 12 ரூபா வருது. இந்த 12 ரூபாயில நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதே ரேட்டுக்கு மீண்டும் 8 ரூபா + 2 ரூபான்னு வச்சு விற்றோன்னா அந்த ஓனருக்கு லாபம் வருமா இல்லை நஷ்டமாகுமா? ஏன்னா எனக்கு என்ன இயர்லி ஒன்ஸ் வந்து என்ன ஆகணும், ப்ராடக்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும், நஷ்டமாகும். நான் என்ன பண்ணுவேன்னா அதே லாபத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக 10 + 12ன்னு ஃபாலோ பண்ணுவேன். கரெக்டாக சேம் அதே 100 டீ இப்போ எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, கூடுதலாக வந்து ஒரு 1200 கிடைக்கும். 1200 மீண்டும் எனக்கு எப்படி ஸ்பிட் ஆகும்னா 1000 + 200. புரிஞ்சுதா? நாமினல் ஜிடிபிக்கும் ரியல் ஜிடிபிக்குன்னு. இப்போ நாமினல் ரியல் அப்படின்றது முந்தைய காலத்தினுடைய நிலை என்ன, தற்போதைய நிலை என்ன அப்படின்றத கன்சிடர் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணணும். சரி, புரிஞ்சுதாம்மா ரியல் ஜிடிபிக்கும் நார்மல் ஜிடிபிக்கும்? ஓகே, நெக்ஸ்ட். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பின்வரும் மாவட்டங்களில் சீரார் பாலின விகிதம்
மாநில சராசரியை விட குறைவாக உள்ளது. சரி. இந்த பாலின விகிதங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டு போது முதல்ல செக்ஸ் ரேஷியோக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியுமா? ரேஷியோ செக்ஸ் ரேஷியோடைய ஃபார்முலா புரியல. என்னது? 1000 மேலுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க? கரெக்ட். சரி, இதுல வந்து இந்தியாவில் யார் ஃபர்ஸ்ட்? கேரளா. கேரளா எடுத்துதான் நீங்கள் முதல்ல எப்போவுமே இந்த டேட்டா செட் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். லிட்ரேசி ரேட்டில் யார் டாப் 3, யார் பிலோ 3, இன்ஃபர்மெண்டலில் யார் டாப் 3, யார் பிலோ 3, இதெல்லாம் நாளைக்கு நீங்கள் வரும்போது கட்டாயமாக எனக்கு வந்து படிச்சுட்டு வரணும். புரிஞ்சா? ஓகே. இல்லை 2 செஷன் கொண்டு போகிறதுனால எதுவும் போர் அடிக்குதா? ஏன் அப்படின்னா ஒரு ஒரு இதுதான் ஃபர்ஸ்ட் செஷன். எனக்கு இது ஃபர்ஸ்ட் செஷன் இல்லை. நான் கிட்டத்தட்ட வந்து முன்னாடி எடுத்துக்கிட்டு இருந்தேன், இடையில கொஞ்சம் எடுக்கல. ஆனால் சில பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புன்னு நினைக்கிறேன். அன்பராஜுக்கு மட்டும் தான் தெரியும் போல. அப்படியா? சரி, ஓகே ஓகே. ரிவிஷன் செஷனுக்கு தான். இல்லை 1 மணி நேரம் ஓகேவா? இல்லை 2 மணி நேரம் ஓகே, இல்லை 1 மணி நேரம் வச்சுக்கலாம். டெய்லி 1 ஹவர் 1 ஹவர் 8 நாள். சரி, ஓகே. அப்போ வந்து கேரளா எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க. ஸோ அதுமாரி வந்து இந்த ஜூவினிலி அப்படின்றத பொறுத்து தான் சீரார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த பாலின விகிதங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அதாவது 2 ரேட்டை கலெக்ட் பண்ணுவோம் எப்போதுமே இந்தியாவில், தமிழ்நாட்டில். உமன்ஸ் ரேட் ஒன்று கலெக்ட் பண்ணுவாங்க. உமன்ஸ் ரேட் வந்து பொதுவாக 18+ கலெக்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று -18 கலெக்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த ரேட்டு ஏன் மாறுபடுது அப்படின்னா, பொதுவாக வந்து ரேட்ல என்ன போடும் அப்படின்னா, ஒரு அடலசன்ட்ல பொதுவாக வந்து ஒரு பருவ டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அதிகப்படியான பெண் குழந்தைகளோட இறப்புகள் நிறையவே இருந்துச்சு. இப்போ ஸ்டார்டிங்ல உங்களுக்கு தெரியும், இந்த சூசைடு வந்து இப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ்லேயோ இல்லை பல கிராமங்கள்லையும் நடந்து கொண்டிருக்கு. ஸோ இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, நிறைய இன்னைக்கு ஹெல்ப்லைன் நம்பர்லாம் உங்களுக்கு இருக்கும். 1098 நிறைய இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பீரியாடிக்கில் வந்து ஒரு சின்ன குழந்தைங்க நீங்கள் நார்மலாக திட்டினால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட உயிரை மாய்த்து கொள்வதுக்கு. ஸோ அதன் அடிப்படையில் இந்த விஷயத்தை எடுத்திருப்பாங்க. ஸோ இதில் யார் டாப் 3 அப்படின்ட்டு நாமக்கல் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 914 சீரார் பாலின விகிதங்களில். கடலூர் இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலிங், இதெல்லாம் இவ்வளோ டீப்பாலாம் உள்ள போய் அவங்க கேட்க மாட்டாங்க. கடலூரை பொறுத்த வரைக்கும் 896. பெண் குழந்தைகள் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியும் கடலூர் தான். அதுமாரி சேலத்தை பொறுத்த வரைக்கும் 890. அரியலூரை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டேன். சேலம் வந்து 916, அந்த அரியலூர் வந்துட்டு 891. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஏன்னா 2011 ரிப்போர்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் தேடி போய் படிக்கணும்னா கரண்ட் ரிப்போர்ட் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்தது 2020-21 நிலையான வளர்ச்சி தமிழகத்தின் ஒட்டுமொத்த செயல்திறன் டேஷ் ஆகும். அதாவது ரொம்ப கேட்டிருக்காங்க. 2021 கோட்பாடு, அதாவது கிட்டத்தட்ட ஸ்டாலினோட பேர் ஆரிஜினேஷன் ஆகக்கூடிய விஷயம். ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் தி எஸ்டிஜி வந்து 2nd ரேங்க். ரொம்ப முக்கியம். அதேமாதிரி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா HDIல 2nd இருப்பாங்க. HDIல ஃபர்ஸ்ட் கேரளா, HDIல 2nd நம்ம. அதுமாரி ஜிடிபிலையும் 2nd நம்ம தான். இந்த 2 டேட்டா ரொம்ப முக்கியம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்லையும் ஜிடிபிலையும் 2nd ஸ்டேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. ஓகே, அடுத்தது
2020-21 ஆண்டின் மனித முன்னேற்ற அறிக்கையின்படி இந்தியாவின் இப்ப செகண்ட் எக்கனாமிக்ஸ் இல்லையா? பொருளாதார வளர்ச்சி ரெண்டு அப்படி வளர்ச்சி இல்லை. ஒன்று HDI தான் இருக்கு, இன்னொன்று GDP இருக்கு, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இருக்கு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இதுல தான் நம்ம செகண்ட். இந்த எக்கனாமிக் growth தான் ஜிடிபி வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல எக்கனாமிக் growthன்னு ஒண்ணு, இந்த எக்கனாமிக் growth அடைஞ்சிருக்கா இல்லையான்றது ஏதோ வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஜிடிபி தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதான் செகண்ட். HDIலையும் செகண்ட். அது மாதிரி ஹெல்த் இண்டெக்ஸ்லேயும் செகண்ட். ஹெல்த் இண்டெக்ஸ் இது 2020-21-22 ஆண்டின் மனித முன்னேற்ற அறிக்கையின்படி இந்தியாவின் மனித முன்னேற்ற குறியீடு 0.633. அவரோட தரவரிசை வந்து 132. இது முக்கியம், இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். 2021-22. ஸோ நம்ம ரேஞ்ச் என்ன சொன்னோம்? 0 to 1 சொல்லுவோம் கரெக்டா? இந்த 0 to 1 கிட்டத்தட்ட 4 கேட்டகரியாக பிரிப்பாங்க. வெரி ஹை பெர்ஃபார்மன்ஸு, ஹை பெர்ஃபார்மன்ஸு, மீடியம் பெர்ஃபார்மன்ஸு, லோ பெர்ஃபார்மன்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 1990ல் இந்தியா எந்த நிலையில இருந்தாங்கன்னு தெரியுமா? லோ, வெரி குட். இப்போ எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? எஸ், மீடியம், வெரி குட். இந்த ஹைக் எப்போ அச்சீவ் பண்ணுவாங்கன்னா 2030 ஆயிடும் ஹைக் வரும். ஸோ இந்தியா வாய்ஸ் பிரேக் ஆகுது, சொல்லுங்க. 130.685 இப்ப. அதான் நீங்க சொல்றது வந்து கரண்ட் டேட்டா சொல்லிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன். பிளேஸ் 130 தானே? ஓகே, இது வந்து 2021-22 நான் வச்சுக்கோங்க ரெண்டுத்தையும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 0.633. ஸோ ப்ரெசன்ட் டேட்டா வந்து 0.685. இப்போ இதுவும் மீடியம் ரேஞ்ச் தானே? 132. ப்ரெசென்ட்ல வந்து 130. ஸோ டெவலப்மெண்ட். ஆனால் பாருங்களேன், கவர்மெண்ட் எப்பவுமே இந்த 3 ரேஞ்சுக்குள்ள தான் இருப்பாங்க. 129, 130லேருந்து 132. இதை விட்டு மாற மாட்டாங்க, தாண்டி போகவே மாட்டாங்க, கீழே வர மாட்டாங்க. சரி, ஓகே. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஆமா, அதான் சொன்னல, எப்பவுமே இந்த 4 கண்ட்ரியில் டாப் மோஸ்ட் வந்துட்டே இருப்பாங்க. ஐஸ்லாண்டு, அவ்வளோதான். இந்த 3 ஸ்டேட் தான் மாறி மாறி வருவாங்க. எதை எடுத்தாலும் அந்த 3 ஸ்டேட் தான் வருவாங்க. ஐஸ்லாண்டு, நார்வே, சுவிட்சர்லாந்து, சில சமயம் வந்து ஃபின்லாண்டு வருவாங்க, சில சமயம் டென்மார்க் வருவாங்க, ஆஸ்திரேலியா. இந்த 6 கண்ட்ரி தான் டாமினேட் பண்ணுவாங்களே ஸ்டேல. இது என்ன ரீசன் தெரியுமா? எனி ரீசன்? வெரி குட். சிவிலைசேஷன்ல இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு எக்கனாமிஸ்ட் சொன்னது என்னன்னா, நாமெல்லாம் நான் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், நாம எல்லாமே இந்த விஷயம் இல்லைன்றதுக்காக பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே அந்த விஷயம் வேணும்னு முன்னாடியே பண்ணியிருக்காங்க. சிம்பிள் லாஜிக்கு. ஒரு மனுஷனுக்கு உடல்நிலை குறைபாடு வரும்ன்றது தெரியும் தானே? ஆமாமா இல்லையா? அப்போ வரும் தெரியும்னா கண்டிப்பா கவர்மெண்ட் அதுக்கான ஆக்டிவிட்டியில இறங்கி ஹாஸ்பிட்டல்ஸ்ல டெக்னாலஜியா கொண்டு போகணும் தானே? எஸ், வெரி குட். அப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க எல்லாமே முன்னிலையில் இருந்திருக்காங்க. அதாவது போட்டிக்கு அவன் ரெடி ஆயிட்டான், நீங்க போட்டிக்கு இப்போ தயார்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. அதனாலதான் நம்ம 129 இருக்கோம், அவன் முன்னாடி இருக்கான். ஸோ நீங்க கட்ட வேண்டிய இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ஸை அவன் ஆல்ரெடி நல்லாவே டெவலப் பண்ணி வச்சிருக்கான். இன்னொரு விஷயம், இந்த கண்ட்ரீஸ்ல எங்கேயுமே கரப்ஷன்ஸ் இல்லை, அதான் ரொம்ப முக்கியம்.
100 ரூபா குடுக்குறோம்னா, 100 ரூபாவும் எந்த திட்டத்துக்கு போகணுமோ அந்த திட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. மீண்டும், மீண்டும் நம்ம ஒரே திட்டத்துக்கு அதிகமான அமௌண்ட் ஒதுக்கிட்டு இருக்கோம். ஆனா, அவன் ஒரு திட்டத்துக்கும் புதிய, புதிய அமௌண்ட்டுக்கு ஒதுக்கிட்டு இருக்கான். பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலா நீங்க ஒண்ண மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, 1951ல ஆரம்பிச்ச எஜுகேஷன் இம்பார்ட்டன்ஸ் இன்ன வரைக்கும் என்ன எஜுகேஷன் இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு தானே இருக்கீங்க. ஏன் குடுக்குறீங்க இன்ன வரைக்கும்? 75 வருஷமாவா நீங்க எஜுகேஷன் டெவலப் பண்றீங்க? உடனே சொல்லுவாங்க, "இந்தியா பெரிய நாடு சார். ஸோ அதனால நம்ம முக்கியத்துவம் குடுத்து தான் ஆகணும்." அப்படியா? இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன் புரியும் பாருங்க. இப்ப நல்லா கவனிங்க. ஒரு 100 ஸ்கூல மேம்படுத்தணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. 100 ஸ்கூல்ல மேம்படுத்தணும். சரி. ஒரு ஸ்கூல் மேம்படுத்தணும். 100 ஸ்கூல் கொஞ்சம் பழைய ஸ்கூல் ஆயிடுச்சு. இந்த 100 ஸ்கூல மேம்படுத்துவதற்காக ரூ. 10,00,00,000 ஒதுக்குறாங்க. இந்த 10,00,00,000ல இந்த திட்டத்துக்கு எக்ஸாக்ட்டா எத்தன கோடி தான் போகுதுன்னா, 6,00,00,000 தான் போகுது. சரி 6,00,00,000க்கு வச்சு இந்த ஸ்கூல் எத்தன மேம்படுத்த முடியும் அப்டின்னா, ஒரு 50 ஸ்கூல் தான் நீங்க மேம்படுத்தவே முடியும். அந்த 4,00,00,000 எங்க போயிருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். சரியா? மீதி எவ்வளோ ஸ்கூல் பெண்டிங் ஆயிருக்கு? ஒரு 40 மறுபடியும் ஒரு 50 ஸ்கூல் பெண்டிங் ஆயிருக்கு. மறுபடியும் அடுத்த தடவ என்ன பண்ணுவான், இதே 50 ஸ்கூல்ல அடுத்த பட்ஜெட்லயும் ஒதுப்பான். ஆல்ரெடி இந்த 50 ஸ்கூல்ல இந்த பட்ஜெட்ல சொல்லியாச்சே. சொல்லிட்டோமா இல்லையா? அதாவது உங்களுக்கு புரியுதா? வரக்கூடிய எந்த அமௌண்ட்டும் 100% பட்ஜெட்டுக்கு போயிருமா இந்தியாவுல பொறுத்தவரைக்கும்? எஸ் தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும். அப்ப கண்டிப்பா அதானே பிரச்சனை. ஒரு அமௌண்ட் ஃபுல்லா போயிடுச்சுனாலே, அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்களும் ஒவ்வொரு தடவையும் எஜுகேஷனுக்கு ப்ராஜெக்ட் போடுறீங்க, ஸ்கூலுக்கு ப்ராஜெக்ட் போடுறீங்க. ஆனா தமிழ்நாட்டுல இன்னைக்குமே ஸ்கூல்ல பேசிக் ஃபெசிலிட்டி ரெஸ்ட் ரூமே இல்லையேப்பா! பெஞ்சஸ் இல்ல. இவங்க என்னன்னா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் போனோம் சார். அவங்க என்ன சொல்றாங்க சார், நாங்க வந்த ரெஸ்ட் ரூமே போல எங்களுக்கு எதுக்கு சார் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்னு கேட்கறான். ஒரு ஸ்கூல்ல ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருக்கு. எல்லா கிளாஸ்லயும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருக்கு. ஆனா அந்த ஸ்கூல்ல ப்ராப்பர் ரெஸ்ட் ரூம்ஸே கிடையாது தெரியுமா? அதனால தானே நீங்க வந்து டாக்டர் அன்பழகனுடைய பள்ளி மேம்பாட்டு திட்டம் அவர் பேர்ல போட்டுருக்கீங்க. ஏன் பள்ளி மேம்படுத்துறீங்க? தமிழ்நாட்டுல தானே கல்வி மேம்பட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல கல்வி மேம்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா பள்ளி மேம்படுத்தப்படல. எவ்வளவு பெரிய கூத்து பார்த்தீங்களா? உங்களுக்கு புரியுதா இல்லையாங்க? அந்த திட்டங்களே முரண்பட்ட திட்டங்களா இருக்கு இல்லையா? அதாவது கல்வி மேம்பட்டுருக்கான். ஆனா பள்ளி மேம்படல. ஆமா. அதுதான் ஏங்க ஒரு ஒரு ஸ்கூலோடைய மேக்ஸிமம் லிமிட்டே வந்து 50 இயர்ஸ் தான். இன்னைக்கும் பல பேர் ஓட்டு கட்டடத்துல படிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா? எஸ். அதனால தான் ரீசன் என்னன்னா, ஆமா. அதுதாம்மா இன்னைக்கு சொல்றேன். என்னன்னா பெரிய விஷயமே, ஒரு ஸ்கீமுக்கு ஒதுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்ட அதான் சிம்பிள் லாஜிக்ங்க. ஒண்ணுமே கிடையாது. உங்க அப்பா வந்து உங்களுக்கு வந்து போயிட்டு வரதுக்கு காசு தராரு. இங்கேருந்து சென்னை போறதுக்கு. சென்னைக்கு ரூ. 350 போக ரூ. 350 வர ரூ. 350 பஸ்ஸுக்கு மட்டும் தான் காசு இருக்கு. இந்த பஸ்ஸுக்கு சாப்பிட வேண்டிய காச நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? திருப்பி ஊருக்கு வந்து சேர முடியாது. கரெக்ட்டா? ஒதுக்க வேண்டிய பணத்த ஒதுக்க வேண்டிய இடத்துக்கு 100% போனா மட்டும் தான் சொன்ன விஷயம் நடக்கும். அதுதான் ட்ரூத்ன்னு சொல்லுவோம். இன்னைக்கும் ட்ரூத் தமிழ்நாட்டிலயும், இந்தியாலயும் இல்லாத இருக்க நிலை தான் நம்ம வழக்கம் போல இந்த 129, 130 இந்த நிலையிலேயே இருப்போம். அப்ப அது மாறுபடும். சரி. தமிழ்நாட்டில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம். ரொம்ப நீலகிரி. வாட் இஸ் த செக்ஸ் ரேஷியோ? ம்.
ம். அப்ப நான் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தானே? ஆஹ் நான் என்ன எப்படி பார்க்குறேன்னா, சோர்ஸு கிடைக்கல அப்படின்றத தாண்டி கவர்மெண்ட்டு இயர்லி ஒரு ரிப்போர்ட் வச்சுருப்பாங்க. இந்த ரிப்போர்ட்ஸில் இருக்கிறத 80% பண்ணியிருந்தாலுமே 20% தானே குறையா இருக்கும். சரி, நான் எப்போ சொல்கிறேன்னா, எப்போ ஒரு குறை தெரியும்? நீங்கள் ஒரு புவர் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு எப்போ தெரியும்? 100% ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிட முடியுமா? அப்போ சொல்லுங்க. யூபிஎஸ்சியில் ஐஏஎஸ் கிளியர் பண்ணுறாங்க, வைக்கக்கூடிய ஒரு 500 மார்க்குக்கு 500 மார்க் எடுக்கிறாங்க. அதில் 300 எடுக்கிறவன் தாங்க டாப் ரேங்கில் வரவன் தானே ஒரு ஐஏஎஸ். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியான்னு ஒன்று இருக்குன்னா, இந்தியாவில் 100 ஸ்கூல் இருக்குது. ஒரு எண்ணிக்கை வச்சுப்போம். ஒவ்வொரு மாநிலங்களும் இருக்குது. தமிழ்நாட்டில் 100 ஸ்கூல் இருக்குன்னா அட்லீஸ்ட் 80 ஸ்கூலையாவது உருப்படியாக வச்சுக்கணும்ல. ஆனால் என்ன இங்கே இருக்குன்னா, 80 ஸ்கூலில் 100% 80% ஸ்கூல்ஸில் 20% நீங்கள் உள்ளே போகவே முடியாது. இவங்க கணக்கு சொல்கிறாங்க 20%, 100%ல் 80% நாங்கள் தரமான பள்ளிகளை வச்சுருக்கோன்னு சொல்கிறோம். அந்த பள்ளிகளில் ஒரு சில பள்ளிகளில் மழைக்காலங்களில் முழுவும், இன்னொன்று இடிஞ்சு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால மரத்தடி கீழே வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது ம் ம் அதனால தமிழ்நாட்டில் கல்வி வளம் பெற்றிருக்கு, ஆனால் பள்ளி வளம் பெறல அப்படின்றது என்னோட தீர்க்கமான கருத்து. அது யாராவது முரண்படுறீங்களா? இல்லை தான் உண்மை, ஃபேக்டபிள். அது ஒரு வழி கிடையாது. என்னன்னா, கவர்மெண்ட் என்ன தெரியுமா சொல்றாங்க, பேருக்கு ஸ்கூல் வச்சு நடத்துறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். யாராவது இன்னைக்கு இருக்கக்கூடிய டோட்டல் ஒரு ரிப்போர்ட்ல எத்தனை பேருங்க விருப்பப்பட்டு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். உண்மையிலே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு விருப்பப்பட்டு அனுப்புறாங்கன்றது எத்தனை பேர்? வாலண்டியரா, நல்லா சொல்லுங்க, வாலண்டியரியா பிடிச்சி தான் அனுப்புறேன் அப்படின்றது வேற. வேற வழியே இல்லாம எக்கனாமிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அனுப்புறது வேற. நீங்க இதுல முரண்படுறீங்க. ம் ம் அதனால வந்துட்டு எஜுகேஷன் சிஸ்டம் இன் தமிழ்நாடுல எஜுகேஷன் நல்லா இருக்கு, ஆனா ஸ்கூல் நல்லா இல்லை. That's all. So in 2017, district was top ranked in gender inequality index of தமிழ்நாடு. 2017 ஆண்டு உடைய மாவட்டம் பாலின சமத்துவமின்மை குறித்து தமிழ்நாட்டில் இருக்குது நீலகிரி. இப்பதான் பார்த்தோம் 6 ரேஷியோல. அடுத்தது 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் மாவட்டத்தில் அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடியது சென்னை. கிட்டத்தட்ட இன்னைக்கு 1.5 கோடி பேர் சென்னையில் மட்டுமே இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது. ஓகே, அடுத்தது டேஷ் டிஸ்ட்ரிக்ட் இஸ் நாட் அ டிஸ்ட்ரிக்ட் வித் லோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் அரியலூர் மாவட்டம் மிக குறைந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இல்லைன்றாங்க. ஏன்? அப்படி கிடையாது. ஆக்சுவலி வந்து அரியலூரை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் என்ன பண்ண மாட்டாங்க, இந்த ரிப்போர்ட்ஸ் எடுக்கவே மாட்டாங்க. சில ஹெச்டிஏ ரிப்போர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரீஜியனை கன்வெர்ட் பண்ணிடுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் விடாம. ஆக்சுவலி வந்து அரியலூர் அப்படின்றது ஒரு ஒரு டெவலப்டே இல்லாத ஒரு பகுதியாக இருந்தாலும், பட் அரியலூர்ல
ஒரு சில பாப்புலேஷன் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதனால இந்த இன்கமுக்கும் ஆக்சுவலாக அரியலோட இன்கம் கம்மி தான், அந்த மாதிரி அரியலோடைய பாப்புலேஷனும் கம்மி. அப்போ இந்த பாப்புலேஷனுக்கும் இன்கமுக்கும் பேலன்ஸ் ஆயிடுச்சுல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு சென்னையில் நிறைய இன்கம் வரும், ஆனால் சென்னையோடைய பாப்புலேஷன் எனக்கு அதிகம். ஆனால் இருந்தாலும் ஹெச்டியில் இவங்க பின்னாடின்றாங்க. ஏன் இந்த இன்கம்மை இந்த பாப்புலேஷன் பேலன்ஸ் பண்ணுதானா? பண்ணல. ஆனால் அரியலூருடைய இன்கம் என்ன பண்ணுதுன்னா அந்த பாப்புலேஷனை பேலன்ஸ் பண்ணுதுன்றாங்க. பாயிண்ட் புரியுதா? இப்போ என்ன முக்கியம் அப்படின்னா, ஒரு பாப்புலேஷன் தான் அந்த பகுதியோட விஷயத்தை டிட்டர்மைன் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஹெச்டியில் வந்து லிட்ரஸி ரேட்டாக இருக்கட்டும், தென் வந்து லைஃப் எக்ஸ்பீரியன்ஸியாக இருக்கட்டும், ஜிடிபியாக இருக்கட்டும் அப்படின்னு இந்த அரியலூர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அண்டர் டெவலப்டு பகுதி தான், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இல்லாத ஒரு பகுதி தான். பட் இருந்தாலும் அந்த பாப்புலேஷனுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய இன்கம் அப்படின்றது பேலன்ஸ்டு அப்படின்றது. சரி, இன்னொரு 10வது பிடிஎஃப் மட்டும் பார்த்துக்கோங்க. சொல்லுங்க பார்ப்போம். மனித வளர்ச்சி குறியீடு மனித வளர்ச்சியின் அடிப்படை பரிணாமங்களில் சராசரி சாதனையை அளவிடுகின்றன. பிறக்கும் போது எதிர்பார்க்கப்படும் ஆயுட்காலத்தால் அளவிடப்படும் நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைன்றாங்க. கரெக்ட். ப்ரொடக்டிவிட்டி as measured by the எனர்ஜி ரெக்யூர்மெண்ட் வருமா? ஆற்றல் தேவைகளால் அளவிடப்படும் உற்பத்தி திறன் வருமா? வராது. நாலேஜ் இஸ் மெஷர்டு பை தி அடல்ட் லிட்ரசி ரேட், வயது வந்ததற்கான கல்வி அறிவு விகிதத்தால் அளவிடப்படும். தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் அளவிடப்படும் கௌரவமான வாழ்க்கை திறன் வரும். அப்போ 1, 3, 4 இதுதான் ஆப்ஷன்ல உள்ள வரும். 1, 3, 4 இஸ் கரெக்ட். சரி, போதுமா? கிளாஸ் போதுமா? கிளாஸ் எப்படி போச்சு? கிளாஸ் எப்படி போச்சு? ஓகேவா? என்கிட்ட மோர் கொஸ்டின்ஸ் இருக்கு. என்னன்னா கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடலாமா? சார் என்ன சொன்னா, இதை வச்சு அப்படியே டாபிக் டிஸ்கஸ் பண்ண சொன்னாரு. அதனாலதான் அதையும் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன். இப்போ நான் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தோன்னா நேரம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 பக்கம் போயிருப்பேன். இப்போ நான் நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னேன்ல, இந்த பாயிண்ட்ஸ் இந்த பிடிஎஃப்ல இருக்காது. அதுதான் மோர்னா நம்ம வந்து ரஷ் பண்ணி தான் கொண்டு போகிற மாதிரி தோணும். அதனால தான் சரி, நீ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அப்படி கிராஜுவலாக நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஓகே, நான் சொன்ன விஷயங்கள்லாம் நாளைக்கு படிச்சுட்டு வாங்க, அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே.